وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பேய் பிசாசும் புரியாத பீதியும் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு உங்களுடைய இந்த ஊரில் உரை நிகழ்த்துமாறு நான் பணிக்கப்பட்டதுக்கு காரணமே மக்களிடத்தில் பேய் பிசாசி பற்றிய நம்பிக்கையும் கண்ணூடான சில காட்சிகளும் அனுபவப்பட்ட சிலருடைய அடுக்கடுக்கான சில வாக்குமூலங்களும் நிறையவே இருப்பதனால் மக்கள் ஒரு வகையான பீதியிலும் இருக்க செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேய் பிசாசு அது சம்பந்தப்பட்ட அந்த பீதி வருகின்ற போது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே அகீதாவுக்கு அப்பால் எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ, நபி அவர்கள் எதையெல்லாம் கூடாது ஷிர்க் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் பரவாயில்லை, வேறு வழி இல்லை, இந்த பீதியிலிருந்து இந்த பேய் பிசாசிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லது நம்முடைய சகோதரர்களை, பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனால் அறியாமலே இந்த வழிகேட்டின்பால், மூட நம்பிக்கையின்பால் மக்கள் போய்கொண்டிருப்பது இன்றைய தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணமும் இருக்கிறது இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதிலே. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நானும் இந்த பேய் வைத்தியம் பார்க்கக்கூடிய மந்திரியவாதியாக, ஜின் வாசலாத்தை செய்யக்கூடியவனாக, தாயத்து கட்டுறது, இசுமசுமா எழுதி போடுறது போன்ற வேலையில் ஈடுபட்டவன். அதனால அனுபவ ரீதியாகவும் எனக்கு பேச முடியும்ங்கிறதுனால கூட இந்த தலைப்பை போட்டிருக்கிறாங்க. அதனால அந்த இங்க கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த பகுதிகளில் இசும் எழுதுறவங்க, தாயத்து கட்டுறவங்க, ஜின் வாசலாத்து செய்கிறவங்க யாராவது இருந்துக்கிட்டவங்க தெரியாது அதனால பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கரைச்சி குடிச்சு அத்துப்படியானவங்க. நாங்கள் 1993 பாகிஸ்தான் மௌலானா கூட பெரிய தலப்பாவோட சிஷியனாக இருந்தால்தான் நம்ம அந்த மந்திரங்கள் எல்லாமே நம்ம பணப்படம் பண்ணிட்டோம். இப்போ கூட இலங்கையில் நான் தெரியல, இசும் எழுதுவாங்கல்ல, பீங்கான்ல எழுதுவாங்க, தாயத்தில் எழுதுவாங்க, தகட்டில் எழுதுவாங்க, பார்த்து தான் எழுதுவாங்க. 112 இசுமை பணப்பாடம் பண்ணி எழுதினவங்களாக்கினாங்க. அதனால அந்த அனுபவம் இருக்குது. அதனால கூட இந்த தலைப்பை போட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்துக்கு இந்த தலைப்பை என்ன பேச சொல்லியிருக்கலாம். என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில் மந்திரவாதியா இருந்த நான், ஆரம்பத்தில் இந்த குறி சாத்திரம், ஜின்னு வாசலாத்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்த நான், இப்போ அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றது மட்டுமில்லை, அந்த சம்பந்தப்பட்ட நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு கலையை படிச்சுக்கிட்டு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கூட எனக்கிட்ட இந்த துறையை பேசுமாறு பணிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹிப்னோட்டிஸ்டாக, ஒரு கவுன்சிலராக இருந்துக்கிட்டு அதை செய்கிறதுனால நிறைய பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் என்கிட்ட வந்து எங்கெல்லாம் மந்திர வேலையெல்லாம் செஞ்சு தாயத்து போட்டு நான் சொல்கிறேன். சில உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் செஞ்ச சில கேசஸ் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து போயிட்டு ஒரே நாளையில் மாசக்கணக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சிருப்பாங்க.
லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு தாயத்து போட்டு எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அது வேற ஒரு விஷயமா இருக்கும், சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அதை கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால கூட இந்த தலைப்பை என்னட்ட பேச சொல்லி இருக்கிறான். முதல்ல இந்த பேய் பிசாசுன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன, அது பிறகு நாங்க பார்ப்போம் அதால என்ன பீதிகள் வருது அப்படின்னு. பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில பேய், பிசாசு, முனி, முண்டம், ஜின்னு அப்படிங்கிற பேரெல்லாம் பயன்படுத்தப்படுது. இந்த பேய்ங்கிறது இந்துக்களிடத்துல பயன்படுத்தப்படுது. ஜின்னுக்கு நாங்க என்ன அர்த்தத்துல நாங்க வார்த்தையை பயன்படுத்துறோமோ, ஜின்னுங்கிற ஒரு படைப்பொண்டு இருக்கு நம்ம நம்புறோம் இல்ல, அதை இந்துக்கள் பேய்கள், பிசாசுகள் என்ற வார்த்தையினால பயன்படுத்துவாங்க. ஆவி என்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. ஆவி, அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, செத்து போனவங்க, நம்ம முஸ்லீம்கள் சொல்லுவாங்க மௌத்தா போனவர், அவர் வட்டி கொடுத்திருந்தா, அராஜகம் பண்ணியிருந்தா, அவர் கபூர்ல அடிக்கிற அடியில தூங்க முடியாது, அதனால் அவர் ரோட்ல பீதியா அலைவாரு, அதனால அதை என்ன ஆவி என்ற வார்த்தையினால என்ன செய்வாங்க, அடைமொழி விடுவாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். மௌத்தா போய் அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இந்த உலகத்துக்கு வர முடியாது. சூரா அல் மூமினூன் 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், பைனஹுமா பர்ஸஹுன் இலா யௌமி யுபாஸூன். மௌத்தா போனவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இடையில கியாமத்து நாள் வரை ஒரு திரை விழுந்தாச்சு, அவங்க திரும்ப வர முடியாது, அவங்க ஆலமுல் பர்ஸஹ்ல இருக்கிறாங்க. இலா யௌமி யுபாஸூன் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் மூமினூன் 100வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதனால செத்து போனவங்க எல்லாம் வர முடியாது. மக்கள் மத்தியில் இந்த பேர் இருக்குது, அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். மையத்து வீட்டுல மௌத்தா போனவரை ஒரு ஆள் கண்டு இருப்பார், அடக்கி 3வது அன்று அவரை ஒருத்தர் கண்டு இருப்பார். மையத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கு அவர் இருமி கணச்சு பழமை அவர் எப்படி செய்வாரு, அன்னைக்கு வருவார் இல்ல, பாப்பா இருமிட்டு வந்தாரு, காலில் விழுந்துட்டு அப்படியம்பா சத்தம் கேட்கும், காட்சி தெரியும், இது நடக்கும். இது நடந்தோன்னா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பழைய காலங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுக்கு வெளியில பக்கத்துல ஒரு பந்தல் ஒன்று போட்டு அதுலதான் குளிப்பாட்டுவாங்க மையத்து. இப்ப வீட்டுக்குள்ளேயெல்லாம் நம்ம குளிப்பாட்டிட்டு போறோம். ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, மையத்தை வீட்டுக்கு வெளியில ஒரு பந்தல் போட்டு, ஒரு தொத்து ஒன்று போட்டு, ஒரு பந்தல் ஒன்று இறக்கி அதுல கயிற்று கட்டி, அந்த கயிறு போட்டு கட்டில எடுத்திருப்பாங்க, அதுல வாழை மடல் அடுக்கி, அந்த கயிறு முதுகுல தடம் பிடித்திரும் இல்லையா, அதனால வாழை மடல் அடுக்கி அந்த வாழை மடலுக்கு மேல மையத்தை வச்சு குளிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, வளைச்சு சீலையை போட்டு மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி வச்சு, ஏன்னா ஒரு 3 நாளைக்குள்ள அவர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாராம் குளிப்பாட்டின இடத்துல மௌத்தானவர். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உங்க ஊர்ல இருந்துச்சே தெரியாது, பரவலாக இருந்துச்சு. 3 நாளைக்கு பிறகுதான் அதை போய் பார்ப்பாங்க. 3ஆங்கத்தம் கொடுத்தது பிறகு அதை போய் பார்ப்பாங்க. தண்ணி பாதி குறைஞ்சு போயிருக்கும், தண்ணி குறைஞ்சிருக்கும், குடிச்சிட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதான் பார்க்க மாட்டாங்க, அங்க பூனை வந்த காலடியெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. தண்ணி குறைஞ்சதுக்கு காரணமே அதுதான், பூனை நாய் வந்து குடிச்சிட்டு போய், வெளியில தண்ணியை வச்சா எது வந்து குடிக்கும் தெரியாத உங்களுக்கு, வெறும் சீலையை மட்டும் மறைச்சு வச்சுட்டு தண்ணி குறைஞ்சிட்டான் பெரிய அற்புதம் கேட்கிறாங்க. இங்க வந்து அவன் குடிக்கணுமா, இந்த கடலு குளம் எல்லாம் தெரிகிறது இல்லையாமா அவருக்கு. இந்த மௌத்தா போனவர் தண்ணி குடிக்கிறதா குளிப்பாட்டின இடத்துல நீங்க கொஞ்சாண்டு வச்சு அந்த கோப்பைக்குள்ளதான் குடிக்கணுமா? ஆனா வரும்போது எத்தனை நீர்வீழ்ச்சி இருக்குது, கூடா குடிச்சிட்டு போகலாம் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து என்ன நடக்குது, இவங்களோட மூட நம்பிக்கையில என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க. அதனால அவங்க கண்ணுக்கு தெரியுது, உருவம் தெரியுது, அடுத்தது என்ன காதுல விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொல்றது ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது இளவிறக்கம் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் அவர் மௌத்தா பணத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. இன்னைக்கு மாதிரி போற இன்னொரு பயணிக்கு இல்லை, அதுல வரும் அது ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் கூடும். அந்த ஸ்ட்ரெஸ் கூடின உடனே அவங்களுக்கு ஹலுசினேஷன் ஏற்படும். ஹலுசினேஷன், விசுவல் ஹலுசினேஷன், ஆடிட்டரி ஹலுசினேஷன் என்று சொல்றது. இது வந்து 3 மாசத்துக்கு மேல நீடிச்சா தான் ட்ரீட்மெண்ட் செய்யணும், மனநோயாகும். 3 மாசத்துக்குள்ள சாதாரணம் தான். பொண்டாட்டி மௌத்தா போனா மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளை மௌத்தா போனா மனைவிக்கும், பிள்ளை மௌத்தா போனா உமாவுக்கும், உமா மௌத்தா போனா பிள்ளைகளுக்கும், அப்படியான ஒரு ஃபீலிங் வாரது 3 மாசத்துக்குள்ள சாதாரணமான, அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறது இல்லை. அவங்களுக்கு திடீர்னு உமா பேசிட்டு வந்த மாதிரி சத்தம் கேட்கும், மௌத்தா போனவர் கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கும், பாத்திமா அப்படின்ற மாதிரி இருக்கும், பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும்.
வளமையா அதே காதுல விழுந்து 2 நாளா கேட்கல, 3வது நாள் கேட்டுரும். அது ஆடிட்டரி ஹலுசினேஷன் சொல்றது. விசுவல் ஹலுசினேஷன் திடீர்னு யாரோ க்ரோஸ் பண்ண மாதிரி பார்த்தா இல்ல, அப்படியானது ஹலுசினேஷன்ங்கிறது. ஜின்னு இல்ல, அவர் ஜின்னு வந்து எப்படி மௌத்தா போனவர் வருவாருங்கிற அல்லாஹ்வோட புடி ரொம்ப கடினமானது. விட்டுட்டு வருமா, தப்பிக்கிட்டு வருவாங்களா, அத்துக்கிட்டு ஓடி வர முடியுமா? அப்ப ஆலமுல் பர்சக்ல அவங்க இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனையாக என்ன செய்து இருக்குது. அப்ப இப்படி மௌத்தா போனவர்களை ஆவி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல ஒட்டுமொத்தமா இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், ஜின்னு என்ற ஒன்று இருக்குது, இல்லை என்று சொல்லல. ஜின்னு என்று ஒன்று ஒரு படைப்பு இருக்குது. அந்த ஜின்னை வந்து எப்ப படைச்சான் அப்படிங்கறத சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சூரா அல் ஹுஜராத்ல சொல்றான், வா ஹலகல் ஜான மின் கப்லிஹி அப்படிங்கறான். மனிதனை மண்ணால படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அதுக்கு முன்ன படைச்சோம், நெருப்பால படைச்சோம். மனிதனை மண்ணால படைச்சிட்டு ஜின்னை அதுக்கு முன்ன படைச்சோம், நெருப்பால படைச்சோங்கிறான். அப்ப நம்ம படைக்கிறதுக்கு மூலப்பொருள் மண் என்றால், ஜின்னை படைக்கிறதுக்கு மூலப்பொருள் நெருப்பு. அத நமக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், படைச்சிட்டான். அப்ப இந்த ஜின்னை படைச்சாச்சு. இந்த ஜின்னுல ஆண் இருக்குது, பெண் இருக்குது, குடும்பம் இருக்குது, அவங்களுக்குள்ள இனப்பெருக்கங்கள் இருக்குது. அதை நாங்க பார்க்கலாம், ஹதீதுகளை பார்க்கலாம். நம்ம டாய்லெட் போகும்போது ஓதுற துவா என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. ஆண் பெண், ஹுபுது ஹபாயிஸ் என்றால் ஆண் பெண் ஜின்கள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு தரோம். அப்ப பெண் இருக்குது, ஆணும் பெண்ணெல்லாம் ஜின்னுல இருக்குது. அதே மாதிரி இந்த ஜின்னுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. மின்னா சாலிஹூன் வ மின்னா தூன ஸாலிக. சூரா ஜின் 72வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்கள்கிட்ட நல்லவங்களும் இருக்கிறாங்க, வ மின்னா தூன ஸாலிக, நல்லவர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ஜின்னு வாக்கு ஜின்னே பேசுனதாக சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தை பாருங்க. அந்த ஜின்னு இருக்குது, ஆண் பெண் இருக்குது, குடும்பம் இருக்குது, அதுக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது. அப்ப இந்த ஜின்னுல இப்படி இருக்குது, அது நெருப்பால படைக்கப்பட்டு இருக்குது. இந்த ஜின்னு என்ன சாப்பிடுது, இந்த ஜின்னு என்ன சாப்பிடுது அப்படின்னு கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிவாசல் தேவைக்காக போகும்போது, தண்ணி நமக்கெல்லாம் நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இல்லாத அந்த பகுதிகளை வெளிவாசல் தேவைக்காக போகும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட 3 கற்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுத்தம் செய்யறதுக்கு, கல்லால சுத்தம் செய்யறதுக்கு 3 கல்லை கொண்டு வாங்க, எலும்பையோ காய்ந்து போன விட்டைகளையோ கொண்டு வராதீங்கிறாங்க. விட்டை என்று சொன்ன ஆடு மாடினுடைய அந்த காய்ந்து போன மலம் இருக்குது, பார்த்தா கல்லு மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லையோ எலும்புகளையோ, அதாவது அந்த விட்டைகளையோ எலும்புகளையோ கொண்டு வராம 3 கல்லு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே ஒரு சந்தேகம் எழும்புது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு, ஏன் இது ரெண்டையும் கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, ஒரு சந்தேகம் எழும்புது. ஆனா அதை உடனே கேட்கல அவரு. அதுல ஒரு ஒழுங்கு இருக்குது, டாய்லெட்டு போறேன் அப்படின்னு போறவரை கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கு நிக்க கூடாது. கேட்கல, விட்டுட்டாரு. ஏன்னா அவர் அவசரத்துல போறது விட்டுட்டு பிறகு ஒரு தடவை கேட்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க. பிறகு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அன்னைக்கு நீங்க கல்லு எடுத்துக்கிற சொன்னீங்க, இந்த விட்டைகளை எலும்புகளை கொண்டு வரக்கூடாதுட்டீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இன்னொரு ஒழுங்கிடி பாருங்க, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கேள்வி கேட்கறதா, ஆசிரியர் ரிலாக்ஸா இருக்கிற நேரம் கேட்கணும், அவரு ரெடியா இருக்கணும். கேட்கிறாங்க, கேட்டோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம சகோதர ஜின்கள் என்னிடத்துல வந்து ஒரு கசானாவை கேட்டாங்க. ஜின்னுக்கு போய் என்ன செய்யறாங்க, தவா பண்றாங்க. ஜின்னு கேட்டது. அப்ப ஜின்னுக்காக நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டேன், நம்ம சாப்பிட்டுட்டு போற எலும்புல அந்த ஜின்னுக்கு அல்லாஹ் உணவு வச்சிருக்கிறான். நம்ம எவ்வளவு இறைச்சி சாப்பிட்டுட்டு போறோமோ வெறும் எலும்பைத்தான் போடுவோம், அந்த எலும்புல ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது. அதனால சொல்றாங்க, உங்க சகோதர ஜின்னுடைய உணவுகளை அசிங்கப்படுத்த நான் விரும்பலைங்கிறாங்க. அதுல சாப்பாடு இல்ல, அதுல இருக்கு. அதுல நாம பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுட்டு போட்டதுல மூமினான ஜின்கள் தான் சாப்பிட முடியும். பல்யாவுக்குள் தாமக்க தக்கிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சாப்பாட்டை ஒரு இறையச்சம் உள்ளவன் சாப்பிடட்டும். மனுஷன் மட்டும் இல்ல, ஜின்னுலையும் இறைச்சம் உள்ளவன் தான் நம்ம சாப்பாட்டை சாப்பிடணும். அதனால நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுட்டு போட்டோம்னா அந்த எலும்புல மூமின்களான ஜின்கள் மட்டும்தான் சாப்பிடும், காவி சாப்பிடாது. அப்ப அந்த எலும்புல அதுக்கு சாப்பாடு இருக்குது.
அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நாங்க அறிவிக்கிறாங்க, நீ பிஸ்மி சொல்லி சாப்பிட்டேன்னா உன்னோட ஜின்னு வாய் வச்சு சாப்பிடாது. நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிட்டோம்னா ஜின்னு சாப்பிடாது. நம்ம பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டோம்னா கூட இருந்து ஜின்னு சாப்பிடும். பிஸ்மி சொல்லாம குடிச்சோம்னா கூட இருந்து ஜின்னு குடிக்கும். இடது கையால சாப்பிட்டா ஜின்னு கூட இருந்து சாப்பிடும். வலது கையால சாப்பிட்டா ஜின்னு சாப்பிட முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஜின்னு சொல்லுமா அதனுடைய பட்டாளத்துக்கிட்ட, இன்னைக்கு நமக்கு இராத்தருக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும். நீங்க பிஸ்மி சொல்லாம நுழைஞ்சிட்டீங்களா, வாங்க இன்னைக்கு நான் இராத்தருக்கு இடம் இருக்குன்னு கூட்டிட்டு வந்துடும். நீங்க உள்ள வந்து சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லும். அதுக்கு சாப்பிட முடியாது. நம்ம பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டா அது சாப்பிட்டுட்டு போகுது அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அது நம்ம சாப்பிடுற அதே சாப்பாடை சாப்பிடுது. அதுக்கு எலும்புல சாப்பாடு இருக்குது, ஆடு மாடினுடைய விட்டைகள் அதுக்கு சாப்பாடா இருக்குது, அதுவும் சாப்பிடுது. அதுல ஆண் இருக்குது, அதுல பெண் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜின்னுக்கு மறைந்து நின்று பார்க்கக்கூடிய வல்லமை இருக்குது. இங்க நிற்கும், நம்ம தெரியாது. ஹுவ கபி யராக்கும் ஹைதுலம் தரவுனஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஜின்னும் அதன் பட்டாளமும் நீங்க காணாம நின்னுக்கிட்டு உங்களை பார்க்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு தெரியாம அது நின்றுக்கு நம்மளை பார்க்கும். அந்த மறைந்து நிற்கக்கூடிய ஆற்றல் ஜின்னுக்கு இருக்குது, அதையும் நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜின்னுக்கு வேறு உருவம் போனக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நபி தோழர் மௌத்தா போகிறாரு, பாம்பு தீண்டி மௌத்தா போறாரு. நிறைய சம்பவம், அந்த துண்டை மட்டும் சொல்றேன். அப்ப சஹாபாக்கள் தூக்கிட்டு எங்க சகோதரரை காப்பாத்துங்க யார் சொல்லலான்னு கொண்டு வராங்க. விஷயத்தை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், மதீனாவில் சில ஜின்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது. நீங்க பாம்பை கண்டால் அதுக்கு 3 அவகாசம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியானா இருந்தா இந்த இடத்தை விட்டு போய்த்துருன்னு சொல்லுங்க, போகலாட்டி கொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜின்னு தான் அந்த பாம்பா வந்தது, அவரை தீண்டியது அப்படிங்கிற செய்தி முஸ்லிமில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். மூளைக்கு பரலாண்டு லைவ் ஆகிட்டு போய்த்துறாதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே அப்படி லைவ் ஆக்கக்கூடியவர்கள் இருக்கவும் செய்யறாங்க. அதனால சொல்றேன். எனவே ஜின்னு பாம்புடைய உருவத்துல இருக்குது. அதே மாதிரி கருப்பு நாயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல சொல்றாங்க. அப்ப அது பற்றி கேட்டதுக்கு ஷைத்தான், அது ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. நாய் உருவத்தில் வந்திருக்குது. அதே மாதிரி மனித உருவத்தில் வந்திருக்குது. சுராக்கா என்கிறவனுடைய ஒரு உருவத்தில் பத்ர் யுத்தம் நடக்கும்போது காவியர்கள்கிட்ட என்ன செய்யுது, தைரியமா போங்க உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் ஜின்னு. அப்ப ஒரு ஆள் அங்க இருக்கிற ஒரு ஆள் உருவத்தில் என்ன செய்யுது, ஜின்னு வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜக்காத்து பொருட்களுக்கு காவலுக்கு நிப்பாட்டுறாங்க. ஒருத்தன் திருடிட்டு போறான், பிடிச்சிட்டாங்க. கைய பிடிச்சா கெஞ்சுவான், பிள்ளைய பட்டனியா இருக்கிறாங்க, பசி ரொம்ப கொடுமையா இருக்குது, அதுக்கு தான் எடுத்தேன், இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன், என்னை விட்டுரு என்று கெஞ்சினோடனே கடைசி தடவையா இருக்கட்டும் விட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கும் வருவான் அப்படின்னாங்க. நாளைக்கும் வருவானா, அப்படியே பார்த்துக்கிட்டே விட மாட்டேனா அப்படின்னு அடுத்த நாளும் பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சா அப்பவும் ரொம்ப கஷ்டத்தை சொன்னோன்னு இழகின மனசு இனிமே எடுத்துட்டு போக விடல. அல்லாஹ்வுடைய சொத்து ஜக்காத்து நிதியை எடுத்துட்டு போகல, பறிச்சு எடுத்துட்டு போ அப்படின்னு விட்டுட்டாங்க. 3வது தடவை ரசூலுல்லாஹ் என்னங்க அவன் வருவான் அப்படின்னுட்டாங்க, வருவான்னுட்டாங்க. திரும்பவும் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சா விட மாட்டேன் சார். அப்போ அவன் சொல்றான், நான் உனக்கு ஒரு இல்ம கட்டுத்தாரேன் அப்படின்னு ஆயத்து குர்ஸை கற்றுக் கொடுக்குறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவன் பொய்யன் சொன்னது உண்மை, யார் தெரியுமா வந்தது, ஷைத்தான் தான் வந்தான்றான். அப்ப ஜின்னு மனித உருவத்தில் ஒரு சஹாபி பிடிச்சு வேற இருக்கிறான். புகாரி முஸ்லிம்ல முஸ்னத் அஹ்மதுல எல்லாம் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்த உருவத்தில் இருக்கிறாங்க. எனவே ஜின்னு இந்த உருவத்தில் எல்லாம் பெறும் அந்த ஆற்றல் இந்த ஜின்னுக்கு இருக்குது. இந்த ஜின்னுக்கு வேகமாக பயணம் செய்யக்கூடிய, வேகமா போயிட்டு வேகமா வரக்கூடிய ஆற்றலும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்னு வசியம் பண்ணி கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அந்த ஜின்னு வச்சு பல்கிஸ்லான் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. உதுகுது பறவை எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னா உதுகுது பறவை வரல. ஏன் உதுகுது பறவை இவ்வளவு நேரத்துக்கு வரல, விரட்டும், நான் அவரை விசாரிக்காம விட மாட்டேன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க.
புது பறவை வருது. வந்து ஏன் லேட்டோன்னா, வர்ற வழியில ஒரு இடத்துல சூரியனை வணங்கிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தேன். அந்த கூட்டத்துக்கு ஒரு பெண் ராணி அரசியா இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னா கடிதம் எழுதி விடுறாரு. இந்த சூரியனை வணங்காம அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படின்னு கடிதம் எழுதி விடுறாரு. அப்ப அந்த கடிதத்தை கொண்டு வராங்கன்னா இடையிலேயே ஒரு பிஸ்மில் வரும் குர்ஆன்ல. அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்தோன்னா அவர் தன்னோட மந்திரி சபையை கூப்பிட்டு அந்த கடிதத்தை காட்டி இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்றோடனே அவரையே போய் சந்திப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சுலைமான் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க பறவைகிட்ட, போய் கடிதத்தை போட்டு தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கொண்டாந்து சொல்லணும் செய்தி அப்படின்னு. அதை வந்து சொல்லிச்சு வந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு, மகாராணி நேரா வந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே சபையை கூப்பிடுறாங்க, ஜின்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, பல்கிஸ் ராணி வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களை அதிசயப்படுத்தணும், நம்ம ஆட்சி பலப்பை காட்டணும், அதிசயப்படுத்தணும். அவ சிம்மாசனத்தை அவக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு யாருக்கு இயலும்? அவ சிம்மாசனத்தை அவக்கு முன்னால கொண்டு வரதுக்கு யாருக்கு இயலும் அப்படி என்று கேட்கிறாங்க. அப்ப இஃப்ரீத்ங்கிற ஒரு ஜின்னு சொல்லுது, நான் கொண்டு வரேன், நீங்க இருக்கையில இருந்து எழும்பிங்கல்ல, அப்ப அந்த சூடு போறதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். நீங்க இருந்த இடம் கொஞ்சம் சூடாக்கி கொஞ்ச நேரம் ஆகி அதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின் வேற அறிவு தன்னிடம் உள்ள ஒரு ஜின்னு சொல்லுச்சு, கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சு, கொண்டு வந்துச்சு. அதை சில சூபிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதான் அவுலியாக்கலாம். ஒரு நபி சுலைமான் நபிக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த சபையிலிருந்து ஒரு மகான் செஞ்சாராம், அவுலியா செஞ்சாராம். சரி, நீங்க இன்னைக்கு அவுலியான்னு சொல்றீங்களே, தங்கில் வாப்பா ஷேக் நாயகம் எல்லாம் கொண்டு வாங்க, ரொம்ப தூரம் தேவையில்லை, அக்கரைப்பத்தில் என் வீட்டில் மிஸ் பண்ணிட்டு வந்து ஐடினி காட்ட கொண்டாந்துட்டாங்க பார்ப்போம். அது குர்ஆன்ல எங்க மனுஷன் வந்துச்சு? குர்ஆன்ல வேத அறிவு உள்ளோர் ஏற்கனவே ஜின்ன சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லலாம்ல, வேத அறிவு உள்ள இன்னொருத்தர் சொன்னாருன்னா அதுவும் ஜின் தான். அப்ப கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்ப வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜின்னுக்கு இருக்குது, இவ்வளவு பலம் இருக்குது. இப்படியான ஒரு ஆற்றல் கொண்ட ஜின்னு இந்த ஜின்ன அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படிங்கறத நம்புறோம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோடையும் ஒவ்வொரு ஜின்ன வச்சு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நம்ம எல்லாரோடையும் ஒவ்வொரு ஜின்னு இருக்குது, எங்கேயும் போக முடியாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கருவுல ஒரு குழந்தை தரிக்கும் போதே அல்லாஹ் தஆலா லம்மத்து மின ஷயாத்தீன் வ லம்மத்து மினல் மலாயிகா, ஒரு ஜின்னையும் ஒரு மலக்கையும் நம்மள்ட்ட சாட்டி விட்டுருவான். நம்மளோட கூட இருக்கும், எப்பவுமே நம்மளோட கூட. நம்ம சொல்லுவோம் மனோ இச்சை அப்படின்னு, இப்பவுமே உள்ளுக்குள்ள இருந்துட்டு அதை செய்ய இதை செய்யணும் நம்மளை வழிகெடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப நம்மளோட ஒரு மலக்கு இருப்பார், அவர் சும்மா இருக்க மாட்டார். பாவம், அது மனசாட்சியம் பண்ண, அது பாவம் கூடாது, செஞ்சிடாத, தவறு அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்குது இல்ல. அதை இஸ்லாத்தின் பார்வையில் ஒன்று மலக்கு, இன்னொன்று ஜின்னு. சயின்ஸ் நீ என்ன பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன சொல்லுவோம், அது மனசாட்சி மனோ இச்சை அப்படி. என்ன மனசாட்சி மனோ இச்சை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு ஜின்னு ஒரு மலக்கு, அவ்வளவுதான், நாங்க ஈமான் கொள்றோம், சமீனா வாமன்னா. அப்ப நாங்க ஈமான் கொள்றோம், கூடவே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள ஏத்திகாவுக்கு உட்கார்ந்தாங்க, மனைவி பேசிட்டு இருக்கிற வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு சஹாபாக்கள் ரோட்ல போறாங்க. போகும்போது சலாம் சொல்லிட்டாங்க. போனவங்கள திரும்ப கூப்பிடுறாங்க, ரிசுலிக்குமா என்ன வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா பின் ஹுயைன்னுட்டாங்க. சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் இப்படி சொல்லிட்டீங்களா, நாங்க என்ன உங்களை சந்தேகம் நினைக்க போறோமா அப்படிங்கிற மாதிரி சுப்ஹானல்லாஹ்ன்னுட்டாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒண்ணும் இல்லப்பா, நீங்க பேய்த்திடுவீங்க. இன்ன ஷைத்தானே எஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் விட மாட்டான், அவன் ரத்தம் ஓடுற இடத்துலயும் ஓடுறாங்கிறாங்க. உங்களோட ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஓடிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. ரைட்டா? அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப ஃபீகே யா ரசூலல்லாஹ், உங்களையும் ஷைத்தான் இருக்கானான்னு கேட்கிறாங்க. எல்லாருலையும் ஷைத்தான் இருக்கான் அப்படின்டா உங்களையுமே இருக்கிறானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் வலாக்கின் அஸ்லம, என்கிட்ட இருக்கிறான், ஆனா எனக்கு அவன் கட்டுப்பட்டுட்டான். ரெண்டு மாதிரி இதை மொழி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட இருந்த ஷைத்தான் கட்டுப்பட்டானா, இஸ்லாத்தை தழுவினானா? ஏன்னா அஸ்லம்ங்கிற சொல்லு ரெண்டுக்கும் பேரும். அவருக்கு கட்டுப்பட்டுட்டான். இன்னொரு வேத்து வருது, அவன் எனக்கு நல்லதை தவிர வேற எதையும் ஏவ மாட்டான், என்னோட இருக்கிறவன் எனக்கு பயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவரை போய் தப்பு செய்யன்னு சொல்ல முடியுமா? நல்லதை மட்டும் சொல்லிட்டு பேசாம இப்ப ஏழாம போகுது அவருக்கு அப்படிங்கிற இன்னொரு விவாதத்துல வருது. எனவே நம்மளோட ஒரு ஜின்னு இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஒரு ஜின்னு இருக்குது. இந்த ஜின்னுக்கு இன்னொரு ஆற்றல் இருக்குது, மனுஷன் மனசுல சந்தேகத்தை உண்டாக்குறது. யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், என்ன, மனிதர்களுடைய மனங்களில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த அளவுக்கு என்ன செய்யுது அந்த ஷைத்தானுக்கு, ஜின்னுக்கு
ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இம்பட்டும் இருக்குது ஜின்னுக்கு, இதெல்லாம் இருக்குது. திடீர்னு மறைஞ்சுக்கு நிற்கும், வேகமாக பயணம் செய்யும், என்ன இதெல்லாம் இருக்குது தான், இருக்கட்டும். ஆனால் இதுக்கு நம்ம பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? மனிதனுக்கு கொடுத்த பலம் ரொம்ப பெரிய பலத்தை கொடுத்தீங்க அல்லாஹ். மனுஷனுக்கு கொடுத்த பலம் ரொம்ப பெரிய பலம். தன்னை அதை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தா அது பயங்கரமானதுதான். ஒரு மரத்துல வேற பாருங்களேன், ஒரு வேறு நம்ம ஒரு மலையை உடைக்கிறதா இருந்தா எவ்வளவு கடப்பாறை ட்ரில் பண்ணணும், சுத்தியல் ஓங்கி அடிக்கணும், வெடிக்க வைக்கிறதா இருந்தா. பட் சின்ன ஒரு வேறு மலையில அப்படியே இறங்கி மலையை வெடிக்க வச்சிடும். அந்த வேற கண்டா ஓடிடுவோமா நம்ம? ஐயோ மலையை வெடிக்க வச்ச வேற ஓடுவோமா? அந்த வேற எடுத்து ரெண்டு நசுக்கிட்ட வேண்டா அப்படியே பஞ்சாப் போயிடும். அதுதான் அதுல பலம், அவ்வளவுதான். அது மலையை வெடிக்க வைக்கலாம், ஆனா நம்ம விரலுக்குள்ள அது நசுங்கி போயிடும். ஜின்னுக்கு இவ்வளவு பலம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், கான கைது ஷைத்தானி கான பஈஃபாங்கற, இன்ன கைத ஷைத்தானி, ஷைத்தானுடைய இந்த ஜின்னுடைய தந்திர வேலையில இருக்குதுல்ல, பலவீனமா தான் இருக்கும். என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பிஸ்மி சொல்லி வீட்டுக்குள்ள போனா கதவு திறந்து அடிக்கும் வர முடியாது, அவ்வளவுதான் அதுல பலம். நீங்க பிஸ்மி சொல்லி வீட்டுக்கு போறீங்க, கதவு திறந்து அடிக்கும், நம்ம கதவை பூட்டி பேங்கையே கொள்ளையடிச்சிட்டு போறான். நம்ம ஆளு பேங்கையே கொள்ளையடிச்சு சிசிடிவி கேமராவுக்கே ஆப்பு வச்சுட்டு போறான். ஆனா ஜின்னுக்கு நீங்க எல்லாம் லாக் பண்ணி பூட்ட தேவையில்ல, பிஸ்மி சொல்லி தள்ளி விடுங்க, அவ்வளவுதான், எடுக்க முடியாது, திருட முடியாது. அப்ப ஜின்னுங்கிறது அப்படி பலகீனமானது. ஷைத்தானே அல்லாஹ்விடத்துல இப்லீஸ் சேலஞ்ச் பண்றான், அவ்வளவு பேரை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது இல்ல இபாதக்கல் முஹ்லிஸீன், இஹ்லாசுடைய அந்த உன்னுடைய அடியார்களை தவிர என்று தான் சொல்றான். அவங்களும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஆக நம்மை ஈமானோட உறுதியோட இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு படைப்பு, கண்ணுக்கு தெரியாத நிக்குது, போயிட்டு இருக்கணும். சரி, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஜின்னு நிக்குதுன்னு வைங்களேன், போக வேண்டியது என்ன பார்த்துக்கிட்டு. நம்ம ரோட்ல போகும்போது மாட்டை பார்த்துட்டு பக்கத்துல ஓடலையா, நிக்குது மாடு, அதுவும் நல்லாட படைப்பு, போக வேண்டியதானே. அப்ப இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம சும்மா பயந்துகிட்டு இருக்கிறோம். ஜின்னு பலகீனமானது, இவ்வளவுதான் ஜின்னு. இந்த ஜின்னு தான் இருக்குது. ஆனா இத பேய் பிசாசி என்ற பேரை வச்சு அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயன்காட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வருது, அந்த பயம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், மனிதன் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம், மனிதன் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த, விளக்கம் தெரியாத விஷயங்கள்ல என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் சமாளிப்பு ஒன்று செய்யறது. இந்த மனுஷனுக்கு இயற்கையில உள்ள ஒரு இயல்பு. எப்ப நம்ம பலகீனப்படுறோமோ அப்ப நம்ம சமாளிக்கிறது ஒரு உளவியல் ரீதியாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு இயல்பு. அடிக்கணும்னு விரட்டிக்கிட்டு ஓடுறது, அடிக்கிறதுக்கு விரட்டி போட்டினா நம்ம விட்டு ஸ்பீடா ஓடிடுவான் அவன். அப்போ ஒரு கட்டத்தில் இனி இவனை பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடும். அப்ப தோல்வியை ஏத்துக்க மாட்டோம், அப்ப சமாளிப்போம். விரட்டிக்கு போனா சந்தி வரைக்கும் ஓட்டி பார்த்தா அவன் ரொம்ப வேகமா ஓடிடுவான். அவடத்த தோல்வி ஏற்றுக்க மனசு வராது, சமாளிக்கிற மனசு உடனே வந்துடும். நின்று அல்லாஹ் இருக்கான் போ, இதுதான் சமாளிப்புங்கிற. மனுஷனுக்கு எப்ப முடியாதோ அப்ப சமாளிப்பான். அதே எவனாச்சும் தப்பு செஞ்சா, ஒரு பொம்பளை மோசமா நடந்துக்கிட்டா, ஊர்ல ஒரு பொம்பளை மோசமா நடந்துக்கிட்டான்னு வைங்க, நம்ம என்ன சொல்ல தெரியுமா, என் பிள்ளையா இருந்தா நஞ்ச வச்சு கொடுத்து, என்ன பிள்ளை வளர்த்திருக்காங்க அவன், என் பிள்ளை செய்யணும், இதை நஞ்ச வச்சு நானே கொள்ளுவேன், என்னடா பிள்ளை அப்படியம்மா. அவன் பிள்ளை அதை செஞ்ச உடனே ஏலாம் அப்போ உடனே சமாளிப்பான். ஊர்ல நடக்காதா, ஊர்ல நடக்காதா, எல்லாரும் செய்யறதானே என் பிள்ளையும் செஞ்சுது அப்படின்னு ஒரு சமாளிப்பு இருப்பாருங்க. அந்த சமாளிப்பு தான் பேயாகும். சில இடங்களை நமக்கு சில முடிவு சொல்ல முடியாம போகுது, அப்போ உடனே பேய் இல்லைங்களா. என்னட்ட ஒரு கேஸ் கொண்டு வராங்க, என்னட்ட ஒரு கிளைண்ட கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அவ அவ கழுத்தையே அவ நயிச்சுக்கிட்டு அவ சாவடிக்க போறான். அவ கழுத்தையே அவ நசிச்சுக்கிட்டு அவ கொல்ல போறான். அவ பேர் சொல்றான், அவ பேரு பாத்திமா, உதாரணத்துக்கு அவ பேர் பாத்திமான்னு வைங்களேன். அவ சொல்றா, நான் நாககாளி வந்திருக்கேன், இவ்வளவு கொல்ல போறேன்
அப்படின்ட்டு வந்து பலம் உண்டு வந்து அடிச்சுட்டா ஒரு பொம்பளை எப்படி மானத்தோட நிக்கணுமோ சோல் எல்லாம் போயாச்சு. அப்படியே நிக்கிறான். ஆம்பளைங்களால கூட பிடிக்க முடியல. அப்படியே கிட்ட போய் பிடிச்சா ஒரு அடி 2 பேர் அங்க ஒண்ணு விழுவோம். ஐயோ அப்படியே 10 பேர் பிடிக்கிறாங்க. ஒரு அடி அவ்வளவு பேரும் டாய் அப்படின்னா அவ கழுத்து அவவே நகைக்க போறா. பறிச்சு இழுக்கிறாங்க. அப்படியே மந்திரவாதி கிட்ட போறாங்க. மந்திரவாதிகிட்ட போய் ஒரு மௌலைகிட்ட போய் அவர் தண்ணி எடுத்து ஓதி 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 கிட்ட போய் அந்த தண்ணி கோப்பையை பறிச்சு அவர் தலையில போட்டு உடைச்சு மவனே அந்த ஆளு இது பயங்கர ஜின்னு ஓடிட்டாரான். இனிக்கு அந்த பக்கம் விட மாட்டாரான். அவ்வளோ அடி விழுந்துருக்கு. அப்படியே போய் அந்நிய மத ஒரு குருவுக்கிட்ட கொண்டு வைக்காங்க. அந்த ஆளு கூடவே உருவி வலுவலன்னு வெளுத்து விட்டுட்டாங்க. யாராலை கிட்ட நெருங்க முடியாது. கடைசியில் நம்ம ரேடியோவில் ஒரு பயானை கேட்டு நம்ம நம்பரை எங்கேயோ தேடி எடுத்து கால் பண்ணி ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. வந்தா இருக்கிறாங்க. அட்வான்ஸாகவே சொல்லிட்டாங்க. மௌலை ஏற்கனவே ஒரு மௌலை அடி வாங்கியிருக்கிறாரு, இன்னொரு சாமியும் நல்லா வாங்கியிருக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் பத்திரம், நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம கூட நிற்போம், பயப்படாதீங்க அப்படியா. நான் இந்த தொழிலுக்கு வந்தது இந்த பயந்துக்கு இல்லை, நீங்கள் எல்லாம் வெளியில் நில்லுங்க, நான் சமாளிச்சுக்குவேன் அப்படி நமக்கு தெரியும். பயந்தா தான் அடிகி. நமக்கு என்ன நம்ம ஜின்னு நினைச்சவன் தான் பயந்துக்கு நிற்பான். எனக்கு தான் தெரியுமே அது ஒன்றும் இல்லைன்னு. அது சின்ன விஷயம்தான். அது அவ போற சத்தத்தை விட நான் இன்னொரு ஐப்பிச்சு கூட்டி போடுவேன். நம்ம சத்தம் போறதுல பெரிய கில்லாடி தான். போட்டா அவ பாப்பா இவனுக்குள்ள பயங்கர ஜின்னு இருக்கும் போல கிடக்குது. அப்படியே அடங்கி நின்றுருவான். சின்ன விஷயம் இது. அப்ப ஆள் அப்படியே இருக்கும்போது ஆளை என்ன செய்யறேன், சும்மா பேசுறேன். சும்மா என்னம்மா ஜின்னு வரல, ஜின்னு வாரத்துக்கு முன்னாடியே பேசி கதைச்சி ஹிப்னோட்டிசம் பண்ணியாச்சு. ஆள் அப்படியே மெதுவாக தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சு விஷயத்தை தோண்டியாச்சு. தோண்டினா அவருக்கு இருக்கிறது என்ன, கன்வர்ஷன் டிஸார்டர்ன்னு சொல்கிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ் சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி அது கன்வர்ஷன் டிஸார்டர் ஆகும். அதாவது தனக்குள்ள ஆள் மனசில் உள்ள ஒரு நம்பிக்கை வேலை செய்யும். படம் பார்த்துருப்பாங்க, நாடகம் பார்த்துருப்பாங்க, கதை கேட்டிருப்பாங்க. இதுல எல்லாம் வெளியிலேருந்து ஒரு ஆளுக்குள்ள ஆவி போடுறது, ஜின்னு போடுறது, பத்திரகாளி வாடுறது, நாககாளி வாடுறது, பேய் ஆடுறது, இப்படியெல்லாம் வந்திருக்கும் இல்லை. இதெல்லாம் நம்பினதுனால இவருக்கு நடந்த ஒரு பிரச்சனைக்கு இவவே இன்னொரு பாத்திரமா மாற. அவ்வளவுதான், சின்ன விஷயம். என்ன நடந்துச்சு, இவவால ஒருத்தி செத்திருக்கிறான். அவ்வளவுதான். இந்த பொண்ணு செஞ்ச ஒரு வேலையால ஒரு பொம்பளை தீய வச்சு கொளுத்திக்கிறான். என்னன்னா மாமா மகனை கல்யாணம் கட்டு வந்தானா ஆமாண்டுட்டான், கல்யாணம் முடிச்சுட்டான். கடைசியில் கல்யாணம் நடந்த அன்றைக்கு அடுத்த தெருவில் ஒரு பொம்பளை மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு லாமனையை ஊற்றிட்டு எரிஞ்சு போயிட்டான். கொளுத்திட்டாயின்னு எடுத்து போய் ஒரு 3 நாளையில் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவன் மவுத்தாயிட்ட எதுவுமே பேசலை, முணுக்கிறான். இவன் பார்க்க போயிருக்கான், அவள் பார்த்து அழுது இருக்கிறான். அவள் பார்க்க போயிருக்கா, அவள் பார்த்து கூட்டாளி தான் அழுது இருக்கிறான். ஏன் செத்து போனான் அப்படின்றத பார்த்தா கல்யாணம் கட்டின மாப்பிள்ளை அங்கே அவ லவ் பண்ணிக்கிறான், விரும்பி இருக்கிறாங்க. 2 பேரும் நல்லா விரும்பிட்டு பாப்பா பிரிச்சு மாமியார் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார். இது இந்த பிள்ளைக்கு தெரியாது. அப்போ ரொம்ப சோகமா இருந்து அப்படியே போய் புறவன சமூகமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. கடைசியில் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டுக்கு போய் வெக்கேஷன் பாரதா எல்லாம் சொல்லிட்டு கபில் விடுறான்ல இன்னும் 2 வருஷம் நிற்கிறான்ட்டார். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி இருக்கிற நேரத்தில் இவன் மாமியாவும் மதனிமாரோட சண்டை பிடிச்சிட்டாங்க. சண்டை பிடிச்சு உமா வீட்டுக்கு போயிட்டாங்க. உமா வீட்டுக்கு போகணும்னா உமா சரியா முகம் கொடுக்குற இல்லை, இங்க வந்துட்டு உன்னால எங்களுக்கு சரியான செலவுங்கிற மாதிரி போகுது. இப்ப ஸ்ட்ரெஸ் கூடுது. கூடிக்கொண்டு அந்த நோய் வருது. நோய் வந்தா அந்த பத்தி எரிஞ்சு போனாலே அவளை தான் இவன் அனுதாபப்பட்டிருக்கிறான். அவவாக தன்னை கற்பனை பண்றான். அதான் கன்வர்ஷன் டிஸார்டர், இந்த மல்டிபேஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அவவாக இவன் தன்னை கற்பனை பண்றான். தன்னை கற்பனை பண்ணி நீ தாண்டி என்ற புருஷனை கல்யாணம் முடிச்சது, நீ தான் நான் செத்து போறதுக்கு காரணம், அவனை கொல்லுவேன் சவுதியில, ஒண்ணு கொல்லுவேன் இங்க, அப்படி என்று சொல்லி சேலஞ்ச் போட்டு அவகலத்தையும் அவன் நசிக்கிறான். இது அன்கான்சியஸ் மைண்ட்ல நடக்கிறது, ஆள் மனசுல நடக்கிறது, வெளி மனசுல தெரியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளே சோல் எடுத்து தேடி எடுத்து போட்டு முக்கடை போட்டு மறைச்சிட்டு ஏன் தண்ணி எல்லாம் கொட்டி கிடக்குது, ஏன் மக்கள் எல்லாம் நிக்கிறீங்க, என்ன ஆச்சு, என்ன நடக்குன்னு கேட்பா. அவருக்கு தெரியாது. நம்ம கிளம்பிடா அது ஒரு ஜின்னு வந்துச்சுமா, கிரவுண்டுக்குள்ள இறங்கி விளையாடிட்டு போயிட்டு அப்படியம்மா. என்ன இங்க கிரவுண்டா கட்டி வச்சுக்கிறோம், வார போற சின்னெல்லாம் இறங்கி விளையாடிட்டு போறதுக்கு நான் பில்டிங் கட்டி வச்சுக்கிறோமா,
ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஜின்னு போய் அவனாவில் பேசுறதா இருந்தா இந்த உலகத்தை கெடுக்கிறதுக்கு ஷைத்தானுக்கு ஒரு ஜும்மா ராத்திரி ஒரு ஜும்மா நாள் போதுமே. மிம்பர்ல ஏறி இருக்கிற மௌலவிக்குள்ள ஜின்னு போனா அவர் ஓதுற ஜும்மா முடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாரும் பேசுவான் ஜாராய கடைக்கு ஹலால் அப்படின்றான். ஏன்னா பேசலாம் ஜின்னுக்கு வழி கெடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சிரமம்? இருக்கிற அசரத்துமார் 50 பேருக்குள்ள ஏற வேண்டியதானே? ஒரே வெள்ளிக்கிழமையில ஊரை சுடுகாடு ஆக்கி விட்டுறலாமே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒரு மனநோய். நான் சரி எல்லாம் செய்றீங்க, இந்த ஜின்னுக்கு எதிராக நான் எவ்வளவு பேச்சு பேசுறேன், இதுக்கு எதிராக எவ்வளவு ஜின்ன நான் விரட்டி இருக்கிறேன், எனக்குள்ள ஏறு பாப்போம், எனக்குள்ள ஏறு முடியல. அப்ப புறாடு. அப்ப அது என்னன்னு சொன்னால் கன்வர்ஷன் டிஸார்டர். அப்ப அந்த பொண்ணுக்கு சஜஷன் கொடுக்குறேன், ஹிப்னோட்டிசம் பண்ணி சஜஷன் கொடுத்து மனசுல உள்ள அந்த காயத்தாத்தி அவ செஞ்சது தவறு, அதுக்கு நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிவிட்டேன். சரியா போச்சு. அது பிறகு கழுத்துல கையில எல்லாம் துவா கூடு ஓட்டிக்காங்க, அதை வெட்டி எடுக்கிறேன். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யாரு தாயத்து தகடுகளை கொழுவி கொள்றாங்களோ அவங்க இணை வச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் போட்டுக்கிருந்தா வெட்டி விடுங்க, இணை வைக்கலாது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட அது இருக்குது, கழுத்துல இடுப்புல போறது. அது மட்டும் இல்ல, போத்தல் கட்டுறது நிறைய இருக்குது. அதுல உங்க பகுதியில ஒரு பள்ளியிலேயே போத்தல் கட்டி இருக்கிறத பார்த்தோம். நம்ம பள்ளிக்கே அல்லாட பள்ளிக்கே பாதுகாப்பு தேடி போத்தலை கட்டுற அளவுக்கு மனுஷன் நிலைமை மாறி போச்சு. அப்ப போத்தலை கட்டுற கலாச்சாரம் நிறையவே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் இந்த தாயத்து தகடுகளை கட்டி தொங்க விடுறாங்களோ அவங்க இணை வச்சுட்டாங்க. அதனால அவ கழுத்துல கையில கிடந்ததெல்லாம் கலட்டி இதெல்லாம் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போங்க, மாப்பிள்ளைய உடனே கோல் பண்ணி டிக்கெட்டை போட்டு ஊருக்கு வர சொல்லுங்க, அவட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக வேண்டி மாப்பிள்ளைய எடுத்துடுங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி சஜஷனை கொடுத்து அனுப்பினேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், இதை என்ன செய்வாங்க மக்கள் ஏலாது, இதுக்கு என்ன காரணம் தெரியாது. தெரியாட்டி என்ன சொல்றது, சமாளிக்கிறது. அல்லாஹ் அடிக்காம்போ ஊர்ல நடக்காதா, இப்ப சின்ன சமாளிக்கணும். என்ன நம்மளுக்கு தெரியலடாப்பா, என்ன நடக்குன்னு புரியலன்னு சொல்ல தெரியாது. இது ஜின்னு எல்லாம் தெரியுமா அவருக்கு? ஆனா உனக்கு தெரியாது. போ தெரிஞ்ச நாகரிகம் பாக்குறோம். ஒரு காலத்துல நாங்களும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்த ஜின்னு சின்ன சின்னண்டு. எனக்கு பாகிஸ்தான் மௌலானா சொல்லி தந்தாங்க, தொடர்ந்து 40 நாளைக்கு தஹஜ்ஜத் தொழிட்டு சூரத்து ஜின்னு அப்படியே ஓதிக்கிட்டு வந்தா ஜின்னு வாசமாகுமா, அப்படியே வசியமாயிருமா. அப்படின்னா கொஞ்ச நாள் தஹஜ்ஜத்தும் கையுமா இருந்து ஓதி சூரத்து ஜின்னெல்லாம் ஓதினோம். அதுக்கு பிறகுதான் நமக்கு இதாயத்து கிடைச்சிது. நான் கேட்கிற சூரத்தில் ஜின்ன ஓதி 40 நாள் தஹஜ்ஜத்துல ஜின்னு வசியமாகுதுன்றா சூரத்து நிசாவை 40 நாள் ஓதினா என்ன நிலைமை? சூரத்து நிசாண்டா பெண்கள் அத்தியாயம். இருக்கிற பெண்கள் எல்லாம் நம்மளோட வசியமாகிடுவாங்க, ஆம்பளைங்கெல்லாம் நம்மளை கொலை செய்ய வந்துடுவாங்க, தூக்கிட்டு போயிட்டு வேணும். ஆனா அது போகட்டும், ஒரு சூரத்து நிசா அது போகட்டும். சூரத்துல் ஃபீல், சூரத்துல் ஃபீல் ஆனை அத்தியாயம், சின்னோரு சூறா தான். 40 நாளைக்கு 4000 தடவை ஓதிடலாம். ஓதிட்டா வெறும் ஆனை ஊர்வலமே நடத்திடலாம். காட்டுல போயிட்டு ஆனைங்களா வாங்க அப்படின்னா லைன் லைனா வரப்போகுது, வியாபாரமே நடத்தலாம், கொம்பு கடத்திருக்கலாம். அப்ப என்ன நினைச்சுக்கிட்டீங்க, சூரத்து ஜின்னண்ட ஜின்னோட. அப்ப சூரத்து நாச ஓதினா தேர்தல நின்று ஜனாதிபதி ஆகிடலாமாடா. சூரத்து நாசி சின்னோரு அத்தியாயம். சூரத்து நாச ஓதினா அடுத்த ஜனாதிபதி நான் தான் ஆக வேண்டிய. இப்படி எல்லாம் பிராடு பண்றான் பாருங்க. அப்ப மார்க்கத்துல இல்லாத செய்யறோம்னு தெரிஞ்ச உடனே நம்ம விட்டுட்டோம். அப்ப இந்த தாயத்து தகடு போறது, போத்தல் கட்டி தொங்க விடுறது தப்பு அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சோம். அப்ப இதுதான் என்ன செய்யறது, பேய் பிசாசி அப்படின்னு நம்புறது. அதுபோக இன்னொரு ஐயப்பாடு இருக்கும் பாருங்க. இந்த தாயத்து தகடை கட்டி தொங்க விட்டா, தாய தகடத்துக்கு தொங்க விட்டா வருத்தம் குணமாகறதையும் நம்ம கேள்விப்படுறோம். வருத்தம் லேசாகலாம், நூல் போட்டோடனே வருத்தம் லேசாகுது. இதை சொல்றது டெலிவிஷன் என்று சொல்றது. டிலூஷன் என்றால் என்னென்றால் ஆழமான நம்பிக்கை இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நம்புறது, அதான் டிலூஷன். இந்த டிலூஷன்ல தான் இந்த அவங்ககிட்ட தண்ணி ஓதினா கையை வச்சு தடவி விட்டா எல்லாம் லேசா போறது. இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பாருங்க, அதுல வந்து அவர் நிப்பாரு, ஜின் பிடிக்கிறாங்கலாம் போய் நிப்பாங்க, அப்படிமா 5 பேர் கொண்டு விழுந்துருவான். அவ்வளவு பேர் என்ன நினைச்சிட்டான்னா இவர் அப்படியே அவ்வளவு ஜின்னு நம்மள வந்து விழுந்துரும், அதுக்கே ரெடியா நிப்பான். இது டிலூஷன், ஒரு அரை மனநோய் தான் அது, ஒரு அரை மனநோய். அவர் வருவாரு வந்து அப்படின்றார், 5 பேர் விழுந்துருவான், மரம் அப்படியே துடிப்பான் அவன்.
வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பான். அப்போ இதெல்லாம் என்ன அது அவருக்கு சக்தியா? நான் கேட்குறேன், நான் போய் நிற்கிறேன், கைதான் உடையும் உனக்கு. ஒன்றும் யாருக்கு டெலியூஷன் இருக்குதோ அவருக்கு அப்படி நடக்கும். நான் கூட செஞ்சிருக்கிறேனே. நம்மகிட்ட ஜின்னு பேய் வந்துக்கிட்டு வருவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. அண்மையில் ஒரு மதுரை ஊரு சொல்ல விரும்பலைன்னா, ஒரு பெண்கள் மாசாவில் தடதடதான் 2-3 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஜின்னு பிடிச்சிருச்சு. ஜின்னு ஒரு பிள்ளை வருது, அவருக்கு ஜின்னு பிடிச்சான். எல்லாம் 18-16 வயசு பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப தூரத்தில் இருந்து எங்கள் ஊர்ல இருந்து கோல் பண்ணாங்க. இதுக்கு நம்மளுக்கு எதிரான கொள்கைகள் இருந்தாலும் வேற வழி இல்லை, எல்லார்ட்டையும் போயாச்சு. ஜின்ன போகாட்ட மாதிரி இல்லை. எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா திரும்ப சின்ன, மதியாவுக்கு போனா சின்ன, ஏன்னா கொதிக்க கொதிக்க கறியை குடிக்குதுங்க. இப்படியெல்லாம் உமாவுக்கு அடிக்குது. 2 டீச்சர்மாருக்கு நல்ல அடியா, செம அடியா. மதுரைஜாவில் என்ன பழைய கோபமும் தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு நம்மகிட்ட கடைசியா வராங்க. அப்போ வந்தோடனே எனக்கு தெரியும் இது டெலியூஷன். அந்த பிள்ளை நடிக்கல, டெலியூஷன் இது. அந்த பிள்ளை பயந்து இருக்குது. இந்த மதுரைஜாவில் ஜின்னு இருக்குது என்று ராத்தமார் பேசிட்டாங்க, அவ்வளோதான். எனக்குள்ள ஜின்னு பூர்வம் அப்படின்னு நம்புது. அந்த பிள்ளைகிட்ட டெலியூஷன் இருக்குது. நான் செலக்ட் பண்ணேன், அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேன், அஜியார் கார்கூன் சாப் அவர்கிட்ட சொன்னேன், அப்பா நீங்க பாருங்க, இதுக்குள்ள ஜின்னு இல்லை, நான் ஒரு விஷயம் செய்யறேன், இவருக்கு ஜின்னு பிடிக்கும் பாருங்க. நான் ஒண்ணுமே ஓடாம ஊதுவேன், ஜின்னு வரும். அந்த பிள்ளை நம்பிக்கை என்ன சார் இப்படி சொல்லுங்க, நீங்க பாருங்களேன், நான் ஒண்ணுமே ஓதாம ஊதுறோம் பாருங்களேன் அப்படியே. நான் அவங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு பிள்ளைய கூப்பிட்டு உட்காந்து இப்படி விரலை பிடிச்சி இந்த விரலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒண்ணுமே ஓடாம இருக்கிறத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. இந்த விரலை பார்க்கறதுல ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணுமே ஓடாம இருந்து காட்டணும் இல்லை, அதுக்காக அந்த விரலை அப்படி பிடிச்சி இதை பார்த்துக்கிட்டு தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு. இப்ப நான் சொல்றேன், இது சஜஷன். நான் சொல்றேன், நான் இப்ப மந்திரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லும் போதே என் குரல் மாறிடும். நான் மந்திரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒன்னும் பயப்படக்கூடாது. நான் ஊதுவேன், அந்த ஜின்னு வெறும் அதை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அம்மா பாப்பாவுக்கு நான் விரலை கடிச்சு காட்டுறேன், ஒண்ணுமே ஓதலைங்க பாரு, அவ்வளவுதான். ஆடுது உள்ள நின்று, ஆடு அப்படி இப்படி ஆடு. இது என்ன? இது டெலியூஷன். இந்த மனசுல உள்ள ஒரு நம்பிக்கைக்கு அப்படி வருது. நிறைய நடந்துட்டு அதான் அந்த பாதிரிமார் செய்யறான். அவன் இன்னொன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டு 4 பேரை கிறிஸ்தவ மதத்துக்கு அடுக்கிறதா இருந்தா 20 வருஷத்துக்கு முன்ன ஒரு குருடன் அனுப்புவான். அவன் குருடன் இல்லை, கண்ணு தெரியாம நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் குடும்பத்துக்கு சம்பளம் விழுந்துக்கிட்டு இருக்கும். மாசம் 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கறா, முழு நாளும் கண்ணு தெரியாம மாதிரி நடிக்கிற பெரிய விஷயமா? காலு வழக்கம் இல்லாம நடிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம ஊர்ல 10-20 வருஷமா இருந்தா நம்ம ஊர்க்காரனாவே அவன் பேசுறான், மறந்து வைத்திருவோம் வந்தாண்டு எங்கிருந்தோ வந்தவனுங்கிறது மறந்துடும். அதுக்கு பிறகு வாரா ஏசு ஜீவிக்கிறாருன்னு ஒரு ப்ரோக்ராம போடுவாங்க. போட்ட உடனே நம்மளுக்கு தான் தெரியும் இந்த ஆளுக்கு கால் வழக்கம் இல்லைன்னு. அவள் போவார், அந்த ஆள் சுஃபனும் கால் அப்படியே எடுத்து வச்சு நடந்துருவான். ஊரெல்லாம் கதையா பேசிடும். 4 பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுவான். நம்ம முஸ்லீம்கள் மாற மாட்டாங்க, இன்னொரு மதத்துல இருந்து அங்க மதத்துக்கு போய்த்துருவான். இதுதான் உலகத்துல நடந்து எல்லாம் நடிப்பு. நான் கேட்கிறேன், நாங்க கொண்டு வார கண்ணு தெரியாத ஆளை நீங்க பார்க்க வைங்க, நாங்க கொண்டு வார ஆளை, நாங்க கொண்டு வார நடக்க இயலாத ஆளை நடக்க வைங்க பார்க்கலாம். அப்ப இப்படி புராடு பண்றான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெலிவிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படியான விஷயங்களாலதான் இந்த தாயத்து தகவல நடந்துகிட்டு இருக்கிறது, நூலை கட்டினா நடந்துகிட்டு இருக்கிறது. நான் நிறைய பேசியிருக்கிறேன், நானே செஞ்சு பார்த்தது. ஒரு ஆளுக்கு தலையிடிக்கு நான் இசும் போட்டிருக்கிறேன், துவாக்குரு பயான் செய்தியில கேட்டிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு தலையிடி, மௌலவிக்கு சரியான தலையிடி 93ல பாகிஸ்தான் மௌலானாக போனதுக்கு அப்புறம் நம்ம அது பிள்ளை 94ல மாறிட்டோம். அப்ப அந்த மாறின டைம்ல இவர் கேட்கிற ஹசரத், நமக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு 3-4 வருஷமா தலையிடி இருக்குது. எனக்கு தெரியும் இவரை விட்டா இன்னொரு இடத்துல போய் நூல் கட்டுவார் அப்படின்னு. சரி, ஒரு துவா கூடும், ஒரு நூல் மட்டிட்டு வாங்க அப்படின்ற ஒரு இசுமண்ட் எழுதி உருட்டி உள்ளுக்கு வச்சு போட்டு கட்டத்தில் தொங்க விடுங்க, நீங்களே உங்களோட பறக்கத்தான கையால கட்டி விடுங்கன்றாரு. கட்டி விட்டுட்டேன். அப்புறம் சந்திக்கிறேன், எப்படி பார்த்தாலும் இப்படி சூப்பருங்க, நானும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தீங்க, நீங்க போட்ட நூலுக்கு அப்புறம் தலையிடி போன வழி தெரியல அப்படின்றாரு. சரி, அப்ப அதை கலட்டுங்க, அந்த நூலை கலட்டுங்க, அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, கலட்டுங்க நூலை அப்படின்னு. இல்லை அது இருக்கட்டும், கலட்டுங்க அப்படின்னு கலட்டிட்டேன். கலட்டி அதை திறந்து உள்ளுக்கு இருக்கிற இசுமா வெளியில எடுங்கன்னு வெளியில எடுத்தார்.
படிச்சு பாருங்க என்ன இருக்குது அப்படின்னு படிச்சு பாருங்க அப்படின்னு வாய்ச்சி பார்த்துட்டு அப்படியே என்ன பார்க்க என்னடா இது அதுல எழுதி இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுலயே தலையிட்டு சரியா போச்சு டெலிவிஷன். இப்ப இசு மசுமா எழுதுறாங்கல்ல அரிசி மைய தொட்டு பீங்காந்த எழுதினா இந்த மாதிரி நடக்குமா? அரிசி மைய தொட்டு பீங்காந்த எழுதுற என்னென்னாலும் எழுதிட்டு போ என்ன சரி நடக்குமா? என்னட்ட ஒருத்தர் வந்து ஒரு வருத்தம் சொன்னார். ஒரு வயசான ஒருத்தர், நான் மதுரசாவில் இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் சரியான ஒரு வருத்தம் சொன்னார். அது இப்படித்தான் தலைவடி மாதிரி பெரிய ஹிஸ்டரி வாய்ச்சி கொண்டு விட்டார். அவரோட நம்பிக்கை என்னன்னா நான் பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருந்தேன், எங்க வாப்பா பெரிய மந்திரவாதி, அந்த நம்பிக்கை. எங்க வாப்பா புகழ்பெற்ற பெரிய மந்திரவாதி, அவரும் விட்டுட்டார் இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட வந்து நீங்க தான் எனக்கு ஞானம் தரணும் அப்படின்னு. அப்ப அந்த பெல் பேனை இருக்குது இல்ல சித்திரங்கிற பெல் பேனை, அந்த பெல் பேனை எடுத்து ஒரு பிளேட்டு தாக்க வெள்ளை பீரிச்சு தாங்க, வெள்ளை பீரிச்சுல அப்துல் ஹமீது அரபுல நிறைய அந்தாலும் வெட்டி பார்க்க அரபால நிறைய எழுதுறாரு. மாஷா அல்லான்னு வார்த்தை என் பேரைத்தான் ஃபுல்லா எழுதுறேன், அப்துல் ஹமீது அப்படின்ற எழுதுறேன். அந்த ஆளுகிட்ட கொடுத்தா கரைக்கும் போது இது அரிசி மையில பெல் பேனு கண்டுபிடிச்சிருவாரு. அதனால நானே தண்ணியை ஊற்றி அப்படியே கரைச்சி போட்டு பிஸ்மி சொல்லி குடிங்கன்னுட்டேன். குடிச்சு போட்டு அந்த ஆளு அந்த பிங்கான் நக்கி அதுல இருக்கிற கருப்பெல்லாம் நக்கி அந்த மைய திண்டுட்டு அந்த ஆளு. அப்புறம் அடுத்த நாள் தொழுகைக்கு வராது எப்படி அப்படின்னு கேட்டேன். அதோட போன தலையீடு தானா அப்படின்னு. அதெல்லாம் டெலூஷன், நம்பிக்கை அடிப்படையில் சரியாகிறது. அப்ப இதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த இசிமசிமாக்களால, இதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த பேய் பிசாசுகளால். அப்ப இந்த பேய் பிசாசு மனநோய்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்குரிய மருந்து நம்ம கொடுக்கறது இல்லை. சில நோய்கள் இருக்குது, சிக்ஸோப்ரினியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், மேனியா, ஹிப்னோட்டிக் அண்ட் அன்சைட்டிக்ஸ், இது போன்ற நோய்கள்ல சில சிம்டம்ஸ்கள் இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஹலுசினேஷன் இருக்கும், விஷுவல் ஹலுசினேஷன், கண்ணுல காட்சி தெரியும், ஆடிட்டரி ஹலுசினேஷன், காதுல யாரோ கதைக்கிற மாதிரி இருக்கும், சைட்டரி ஹலுசினேஷன், உடம்ப டச் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் வந்து பிடிக்கிற ஸ்பரிசம் விளங்கும், மனம் விளங்கும். இப்படியான ஹலுசினேஷன்கள் அந்த நோயின் சிம்டம்ஸ்களாக இருக்கும். டிலூஷன், நம்பிக்கை. டிலூஷன் ஒண்ணு நடந்திருக்காது, நடந்த மாதிரி பேசுவாங்க. இப்பதான் வந்துட்டு போனார் அப்படிமா, இப்பதான் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி வீட்டுக்கு வந்து தேத்தானி குடிச்சிட்டு போனார்னு உறுதியா சொல்லுவார். அவர் சரியா தான் இருப்பார். அப்ப இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இது ஜின்னுதான், இது பேய் தான், இது பிசாசி தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏமாந்து போறாங்க. அப்படி ஏமாந்து போறவங்களுக்கு இப்ப கை கொடுக்கிறது என்ன? சமாளிப்பு, ஜின்னு பேய் அப்படி என்று போய் மந்திரவாதிகள்கிட்ட ஓடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அத்தா காயினு அர்ராஃபன் வ ஸத்தக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் குறியாரன் சாத்திரக்காரனிடம் போய் அவன் சொல்றத உண்மை என்று நம்புறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை நிராகரிச்சிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப குறி சாத்திரன் சொல்றத கேட்க போனாலே குர்ஆனை நிராகரிக்கிறது சமம், கேட்டு நம்பினாலே. அப்ப பாக்குறாள் நிலைமை என்ன? ஹஸரத்துமார் இதை செஞ்சுட்டு இருப்பாங்க, மௌலைமார் குறி சாத்திரம் பார்ப்பாங்க, பெண் கணக்கு போட்டு பார்ப்பாங்க, 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கப்பாங்க, இல்லைங்களா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சொன்ன அவன் நம்புறார். அப்படி சொல்லிட்டு போகல, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அதை நம்புறார், நம்பி ஏமாந்து போறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குர்ஆனை நிராகரித்ததுக்கு சமன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வேலையை பண்ற ஆள் இப்படிப்பட்ட ஆளு போகலாமா? போகக்கூடாது. அப்ப குறி சாத்திரம் பார்க்க போறதே தப்பு. மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நோய்ங்கிறத ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. சாதாரணமான நோய், பேய் நோய் என்று ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. முடிவு தெரியாட்டி அதை பேய் தலையில வைப்பாங்க, சமாளிப்புக்கு வச்சுட்டு அதுக்கு மந்திரவாதி கிட்ட போவாங்க, துவா பார்க்க போவாங்க, இந்த குறி சாத்திரம் பார்க்க போவாங்க. போனா அவன் போன யாரையுமே இது ஒண்ணும் இல்லம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்துங்கன்னு சொல்லுவானா? நான் கேட்க சும்மா ஒரு சாத்திரம் பார்க்கிறேன் இருக்கான், ஒரு குறி பார்க்கிறேன் இருக்கான். அவன்கிட்ட நீங்க போன எல்லாருக்குமே ஜூனியர் தானா செஞ்சிருக்கி? போன எல்லாருக்குமே சின்ன பார்வையாயிருக்கா? எவனாச்சும் ஒருத்தனப்பா உனக்கு ஒன்றும் இல்லடா போடா அப்படின்னு சொன்னவன் இருப்பானா? அவன் தொழிலுக்காக குந்திட்டிருக்கான், அவன் பிசினஸை டெவலப் பண்றதுக்கு குந்திட்டிருக்கான். யாரு வந்தாலும் அவனுக்கு ஒரு பிசினஸ் தான். போனவன் சும்மா போக மாட்டான்னு நல்லா தெரியும். அவனுக்கு பிரச்சனைகளோட தான் வருவான். போனோடனே அவனை கப்புன்னு பிடிச்சிருவான். அவன் நிலைமை, அவன் முகம், அவன் டென்ஷன், அவன் பார்வை, அதுக்கெல்லாம் குறி சாத்திரம் சொல்லலாம்.
சொல்லலாம். ராள முகத்தை வச்சு அவர் பதற்றத்தை வச்சு என்ன நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு டெக்னிக் தான். அந்த துறைக்குள்ள போன உடனே நமக்கு எல்லாம் வழங்கி போச்சு. நான் பகல் கூட ஸ்கூல்ல ப்ரோக்ராம் ஒருத்தர் எனக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவர் போனுக்கு லொக்க எடுக்கிறார். நான் கேட்டேன், நீங்க 1982 பிறந்தீங்களோ? எப்படி தெரியுமா? அதான் உங்களை பாஸ்வேர்ட் அதான் அதனத்தை கேட்கறது. 1982 பாஸ்வேர்ட் அடிச்சு லொக்க எடுக்கிறாரு. லொக்க எடுத்துட்டா அவர் பிறந்த ஆண்டு அதான் சாதாரணமா யூகிக்கிற விஷயம். நீங்க 82 பிறந்தீங்களோ? எப்படி தெரியும்? அதான் பாஸ்வேர்ட்டை உடைச்சிங்களே பார்த்தேனே. அப்ப இதையே ஒரு மந்திரவாதியா போயிருந்தா நமக்கு தெரியும். அப்படி சின்ன விஷயம் தான். நான் ஒரு வீட்டுக்கு போறேன், கவுன்சிலிங்காக போறேன். அந்த வீட்டில் போனா அந்த சுவர்ல சின்னதா ஹம்னான்னு எழுதி இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பிள்ளை ஓடிடுது. ஹம்னா குட்டி ஓடியாங்க. எப்படி தெரியும் உங்க பிள்ளோட பேரு? அதான் எழுதி வச்சீங்களாடா சுவர்ல. அதை நான் சொன்னா என்னடா? அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு மந்திரவாதி ஆகிட்டு போறான். மந்திரவாதி வாரவங்க முகத்தை பார்த்தே சாத்திரம் சொல்லுவான். குறிப்பா பெண்களுக்கு லேசா சொல்லலாம், எல்லாம் தந்துடுவாங்க நம்ம கையில. பெண்கள் இருக்காங்கல்ல, சிம்பிளா அவங்கள அறியாமலே குடும்பத்தில் என்ன பிரச்சனைங்கிறத லேசா எடுத்துடலாம். ஐயோ நம்புன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றை மட்டும்தான் கிளிக் பண்றது. கிளிக் பண்ணிட்டா மத்த எல்லாம் தந்துடுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனா மௌலானா கிட்ட இருக்கும்போது, பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போறேன். விருந்து எல்லாம் வச்சு நம்மளை கூப்பிட. எதுக்கு விருந்து வைக்க? அந்த வீட்டுல ஒரு நோயாளி இருக்குது, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. எல்லாம் விருந்தெல்லாம் வச்சாச்சு. அப்ப நான் உழு செய்யணும், எஷா தொழணும். அவ உழு செய்யறதுக்கு பாத்ரூமுக்கு போனேன். அந்த பாத்ரூமுக்கு போனா அந்த பாத்ரூமுக்கு ஆங்கர்ல சின்ன பிள்ளைகள சட்டையெல்லாம் கொழுவி காயுது. சரி, ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த வீட்டுல அண்மையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. எப்போ 4 வருஷத்துக்கு முந்தின உள்ள சட்டை இப்ப கழுவி காய வைக்க மாட்டாங்கல்ல, பயன்படுத்துறதான் கேட்பாங்க. சின்ன சட்டையா கிடக்கு, எல்லாம் 1 மாசம் 1.5 மாசமா தான் இருக்குது, பரவாயில்ல. அப்ப இந்த வீட்டுல குழந்தை பிறந்திருக்குது. ஒரு தகவலை எடுத்து வச்சுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதான். அதை வச்சா டெவலப் பண்ணுவேன். நான் அப்படியே உட்கார்ந்துக்கிறேன். இவ சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறா, டீ கொண்டு வந்து தரா. அவ பிளவுஸ் சாரி கட்டுவாங்க சில ஏரியாக்களை. அந்த பிளவுஸ்ல வெயிலுக்கு மங்கி போயிருக்கும், ஆனா உள்ளுக்கு புதுசா தான் இருக்கும். அதை பிரிச்சு பெருசாக்கி இருக்கிறாங்க. பிளவுஸ் சட்டைய பிரிச்சு பெருசாக்கி இருக்கா. பெருசானா அந்த தச்ச இடத்துல இருந்து புதுசு தெரியும் இல்ல, அதையும் கண்டுக்கிட்டேன். பிளவுஸ பிரிச்சு பெருசாக்கி இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சாரி வேண்டி பலதாரத்துக்குள்ள இவ கொளுத்திருக்கிறான். அவ்வளவுதான். 2 தகவல் போதும். இது 2ம் போதும். இங்க நான் தான் தங்கள் வாப்பா. அவ்வளவுதான். இனி எல்லாம் சாப்பாட்டு முடிஞ்சாச்சு. சோத்துட்டு வந்து இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு அண்மை காலத்துல திடீரென்று கொஞ்சம் உடம்பு கொளுத்திருக்கணும். ஓ மசுர திடீரென்று வெயிட் கூடிட்டு, அதான் தெரியுது சட்டையில் என்ன அர்த்தம். சின்ன விஷயத்தை போய் டென்ஷனா நம்ம ஆச்சாரத்தை ஆயாச்சு. 2வது 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8. இந்த வீட்டுல சின்ன குறுகிய காலத்துக்குள்ள ஒரு வாரிசு வந்திருக்கணுமே. அதான் பாத்ரூமுக்கு கண்டோமே. குறுகிய காலத்துல இந்த வீட்டுல ஒரு வாரிசு வந்திருக்கணுமே. ஓ மகன் 2. இப்ப நான் ஆஜி ஆயிட்டேன், வெளியே சேஷ் ஆயிட்டேன். 3வது குழந்தை உடைக்கிற நேரம் புருஷன் உங்க பக்கத்துல இல்லாம இருந்திருப்பாரு. இது டபுள் மீனிங்ல பேசுறது. என்ன சொன்னாலும் நான் தான் ஜெயிப்பேன், என்ன சொன்னாலும் நான் தான் ஜெயிப்பேன். அது கொஞ்சம் லாஜிக்கா பேசுறது. புருஷன் பக்கத்துல இல்லையாம இருந்திருப்பாரு அப்படின்னு இல்லையே இருந்தாருமா. லேபர் ரூமுக்கு எவன்டா புருஷனை விட்டாங்க? விடமாட்டான். அதுலயே டெவலப் பண்ணுவேன்னா அப்ப அந்த சான்ஸ் இல்லாட்டி இன்னும் பெரிய டெவலப் ஆகும். அப்ப அவகிட்ட விடுறேன். அந்த பவா கிடைக்கிற நேரம் மாப்பிள்ளை பக்கத்துல இருந்திருக்க மாட்டாரே. ஆம் சார். அந்த நேரம் அவர் போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டு கோர்ட்ல நின்றார். ஆஹா, அவ வம்பா ஒரு தகவலை இப்ப தாடுறான். அவ வம்பா ஒரு தகவலை தான் நான் கேட்டேனா, போலீஸ் கேஸ்ல கோர்ட்ல இருந்ததை நான் கேட்டேனா. அப்ப பிள்ளை பிறக்கிற நேரம் பக்கத்துல இல்லாம ஒருத்தன் இருக்கிறதா இருந்தா அவன் முக்கியமான ஒரு கேஸ்ல மாட்டிக்கிஇருக்கணும். சரி, போலீஸ் கேஸ்ல கோர்ட்ல நின்றா புள்ள பிறந்து 2 மாசம் ஆச்சு, எப்படியும் அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பாங்க. சும்மா ஒட்டிக்கலாம், அவனும் லோயரை வச்சு பிரச்சனையை தீர்த்திருப்பான். அதை இன்னொரு டெவலப் பண்ண போறான்.
இந்த வாரிசு பிறந்த நேரம் உங்களுக்கு நல்லது, அந்த பிரச்சனை சோலாயிருக்குமே. ஓ ஹஸ்ரத், என்ன ஹஸ்ரத் எங்களுக்கு என்ன நடந்து? ஒண்ணுமே இப்ப நான் சொல்லல, அவங்களுக்கு நான் ஒண்ணுமே சொல்லல, எல்லாமே அவங்க தந்ததான். இதால அவங்களுக்கு இதை நான் சொல்லனால அவங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை, சொல்லாம போனா ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனாலும் எனக்கு 2-3000 ரூபாய் காசை தந்து சாப்பாட்டா தந்து அனுப்புறாங்க. இதுல என்ன இருக்கேங்கிற, இதுதான் இந்த மூட நம்பிக்கை உள்ளவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க இல்லாட்டி என்ன செய்வோம், ஒரு நோயாளி சார் நீங்க கொஞ்சம் வந்து பார்க்கணும், நம்மள பக்தி மௌலானாவே, அப்புறம் நாங்க போவோம், வெள்ளை விரிச்சு வச்சிருவாங்க கதிரைக்கு, ரைட்டா? நாங்க உட்கார்ந்தா காலு கை உண்டுவாங்க, அப்படியெல்லாம் பெரிய ஆளத்தான் இருந்தோம். இப்ப விட்டு போட்டு வந்தா கதிரை கூட எடுத்து போட மாட்டேங்கிறான் இவன். அப்ப எவ்வளவு மரியாதை தெரியுமா? கால கையோட வெள்ளை விரிச்சு வச்சிருவாங்க, ஹஸ்ரத் உட்காருங்க, அப்படியே அப்படியே போயிருக்கோம். பாப்பாக்கு சுகம் இல்லை, அப்படியே போய் பார்ப்போம், என்ன மாலு இடம் இருக்குதான்னு பார்ப்போம். ஒண்ணுமே சொல்ல முடியல, தப்புவானா பொழைப்பானா நிச்சயம் இல்லாம இருக்கும், காட்டிக்க மாட்டோம் டென்ஷனை, அப்படியே பார்ப்போம். அப்படியே வாசலுக்கு வந்து ஒரு கரிங்கல் இல்ல மலக்கல் அதோண்ட புறக்கி கையில் வேண்டி அப்படியே பறக்கத்துக்கு வேண்டி கொண்டு போய் வைங்க. அவர் அப்படியே பீரோல் ஒண்ணுமே சொல்ல இல்லைன்னா, ஒண்ணுமே சொல்ல இல்லை, வந்துடுவேன். கேட்க மாட்டாங்க. மௌலானா மார்ட்டு வாயை திறந்து கேட்க அவன் கோபம் வந்துருமா. கல்லை கொடுத்து ஏன் கல்லை கொடுத்தோம், என்ன செஞ்சாலும் நாங்க தான் ஹீரோ ஆகிறதுக்கு தான் கல்லை கொடுத்தோம். வந்தாச்சு, எப்படியோ அவன் 2-3 நாளையில செத்து போய்த்துருவான் போல இருக்குது அப்படின்னா அந்த கல்லை கொடுத்துருவான். சில வேலை சாகலாட்டி அதுக்கும் அந்த கல் வேலை செய்யும். வந்து ஹஸ்ரத் பாப்பா மௌத்தா போயிட்டு ஹஸ்ரத் உங்கள்கிட்ட எப்படி நான் சொல்றது, அதுக்குத்தான் நான் ஜடத்தை தந்தேன், ஒரு கல்லை தந்தேன் இல்லை, அதுக்குத்தான் நான் சொல்ல முடியாது, அதை நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னா இல்முல் கைப் மறைமுகமான ஞானம் உள்ள மௌலானா மௌலுது ஓதிடுவான் நம்ம பேர்ல. சரி வந்து ஹஸ்ரத் மாஷா அல்லாஹ் பாப்பா தப்பித்தார் ஹஸ்ரத், நான் எப்படி சொல்லுவேன், நான் கல்லை தந்தேன், கல்லு மாதிரி கிடப்பார் இவர் ரொம்ப காலமா அப்படின்ட்டு தான் கல்லை தந்தேன். அதுக்கும் கல்லு தாங்க, அதுக்கும் கல்லு தான் இதை செய்யும். இப்படியே வாழ்ந்துக்கிட்டு போவாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம மார்க்கத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதை கெடுக்கலவே இவன் அந்த அசரத்து மாறான். நம்ம ஒரு காலத்தில் கெடுத்தோம் மக்களை, இப்ப திருந்திக்கிட்டு வந்திருக்கிறோம். அக்கீதாவை மறைக்கக்கூடாது, ஈமானை மறைக்கக்கூடாது. குறி சாத்திரன் சொல்றது பாவம், கேட்டு போவதும் பாவம். நமக்குள்ள ஒரு சில சந்தேகம் பெறும். நம்ம அவன் சொல்றத நம்பாம சும்மா போய் கேட்டா என்ன அப்படின்னு, சொல்றத நம்புறதில்லை, சும்மா போய் கேட்போமே அப்படின்னு சொன்ன நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மன் அத்தா காயினன வஅராஃபன், யார் குறிகாரன் சாத்தனான்ட்டு போறான், உண்மைன்னு நம்ப சொல்லல, போனால் லம் துக்பலு ஸலாத்துஹு 40 லைலா, அவன் 40 நாளைய தொழுது அங்கீகரிக்கப்படாதுன்னு. சும்மா போனா என்ன சும்மா போறது, போகக்கூடாது, போகக்கூடாது. அப்ப அவங்க சொல்றதுல சில உண்மை இருக்குது. அப்படிமா எங்க இருக்குது உண்மை? நாம சொன்ன மாதிரி தான், கல்லு கொடுத்த மாதிரி தான், அங்கெல்லாம் உண்மை கிடையாது. அப்படித்தான் இருக்குமா இருந்தா எந்த குறிகாரன் சொன்னா சுனாமி வாரத்தை பற்றி, சுனாமி வாரத்தை பத்தி எந்த குறிகாரன் சொன்னான், ஜாத்திரகாரன் சொன்னான். பூகம்பம் வந்துச்சு, அதை எங்க சொன்னான், எவன் சொன்னான்? சரி இந்த மலேசியாவோட பிளைட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறான் பார்ப்போம். நம்ம வீட்டில் கொடுத்த செயினை கண்டுபிடிக்கிறைய, மலேசியாவில் தொலைஞ்சு போன பிளைட், அம்போட்டு பெரிய பிளைட்டை கண்டுபிடிக்க தெரியாது அவங்களுக்கு, தேடுறாங்க. அப்ப இதெல்லாம் ஃப்ராட், ஏமாத்து. அந்த காணாத்தத்தை தேடி போனா அதுக்கு சொல்ற குறி சாஸ்திரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். 3 நாளைக்குள் கிடைக்கும். 3 காணாத்தவன் எப்படியோ 3 நாளைக்குள்ள தேடி எடுக்கத்தானே போறான், அதான் லொஜிக்க. 3 நாளைக்குள் கிடைக்கும், உங்களுக்கு தேடினால் கிடைக்கும், 3 நாளைக்குள் கிடைக்கும். அது ஒரு சதுரமான இடத்தில் இருக்கிறது அப்படின்னு. ஏன்டா இடத்தை சொல்ல வேண்டியது, அட்ரஸை சொல்ல வேண்டியது, சதுரமான இடம், எல்லாமே சதுரமான இடம் தான். பொக்கெட்ல இருந்தா பொக்கெட்டும் சதுரம் தான், வீட்டில் கிடந்தா அந்த காம்பரா சதுரமா தான். எங்கேயாவது ரவுண்டா காம்பரா கட்டிக்கனா, குசினி ஒரு வட்டம், பெட்ரூம் ஒரு வட்டம், பாத்ரூம் ஒரு வட்டம், எல்லாம் சதுரம் தான். சரி சில நேரம் இப்ப அமெரிக்கன் ஸ்டைல வீட்டை கட்டி அப்படியே ரவுண்டு கட்டின ஹோலுக்குள்ள கிடந்தா கூட அந்த காணி சதுரம் தானே அப்படின்னு மாத்தி விட்டுருவான், விளங்கிட்டா? அப்ப சொல்றது தேடினால் கிடைக்கும், சதுரமான இடத்தில் கிடக்கும்.
3 நாளைக்குள்ள கிடைக்கும் அப்படிம்பா. 3 நாளைக்கு பிறகு அவனே மறந்துடுவான். மறந்து ஒன்ன தேடி அடிக்க வர மாட்டான் அவன். 3 நாளைக்குள்ள கிடைச்சா ஓடி வந்து உனக்கு இன்னொரு காணிக்க தருவான். நீங்க சொன்ன மாதிரியே 3 நாளைக்குள்ள கிடைச்சிட்டு அவன் என்னடா சொன்னா, நீதானடா தேடி எடுத்த, நீதானே தேடி எடுத்து. ஒருத்தர் ஓடி வார, ஓடி வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். புது உடுப்பு கசங்கி இருக்கிறது, ஊத்தையா இருக்குது. புது ஷர்ட்டு முதுகு கசங்கி இருக்குது, ரொம்ப ஊத்தையா இருக்குது. இதுக்கு என்ன சாதனை சொல்லலாம் சொல்லுங்க? நீண்ட தூர பயணம் வந்திருக்காருன்னு அர்த்தம். சிம்பிளா லாஜிக்கா பார்க்கணும். புது சேட்டா இருக்குது, ஆனா முதுகு கசங்கி இருக்குது, ரொம்ப ஊத்தையா இருக்குது, நீண்ட பயணம் வந்திருக்கிறார். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் எடுக்கணும். நாங்க நேரம் எடுக்கிறதுக்கு ஒரு பூவின் பெயர் சொல்லுங்க. பூவின் பெயருக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? பூவின் பெயருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பறவையின் பெயர் சொல்லுங்க. பறவையின் பெயரை கேட்டா என்ன சொல்லுவோம்? நாம என்ன சொல்லுவோம்? பறவை பெயர் சொல்லு தம்பி. காகம். நம்ம கண்ணுக்கு முன்னால உள்ள பறவைகளை தான் சொல்ல போறோம். எவனாவது உது உது பறவை சொல்லுவேன்னா பறவையின் பெயர் தும்பி அப்படி சொல்லுவாங்க. புறா, காகம். இதான் ஒரு பூவின் பெயர். மல்லிகை, ரோஜா. ஒரு பழத்தின் பெயர் ஆப்பிள் பழம். இப்போ உள்ளவளே பழையாக்கள் மாம்பழம். வயதானாக்கள் கேட்டா மாம்பழம், ஆப்பிள் வேறாது. பிள்ளையத்தை கேட்டா ஆப்பிள் பழம். நீங்க எழுதியே கொடுத்துட்டலாம். நீங்க ஸ்கூல்ல நீங்க ஆசிரியர்களாக இருந்தால் ஆப்பிள் எழுதி ஒருத்தன் கையில கொடுத்துட்டு ஒரு பழத்துல பேரை சொல்ல, அப்படியே ஆப்பிள் விரிச்சு பாடுறா சரியா இருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோ தான். சிம்பிள். இது டெலிபதின்னு சொல்றது. மூளையில் உள்ள தகவலை மூளை கடத்திக்கிட்டு தான் இருக்கு. நாம ஒரு பாட்டை நினைச்சுக்கிட்டு போவோம், அது ரேடியோவில் விழுந்துகிட்டு இருக்கும். ஒருத்தரை பத்தி கேச்சிட்டிப்பா, அவர் வந்துட்டு இருப்பார், ஒன்ன தாண்டா கேச்சிட்டிக்கும், உனக்கு ஆயுசு கெட்டி அப்படின்றோம். டெலிபதி அது மைண்டில் உள்ள தகவல்கள் கடத்தப்படுறது. அப்ப அதை வச்சு கேட்பான், பூவின் பேர் சொல்லு. எங்க பாப்பா சாத்திரம் பாப்பா சாத்திரம் போது ஒரு பேப்பர் எழுதி வலது கையில பத்தி இடது கையில பத்தி ஒரு பூ பேர் சொல்லு. மல்லிகைப்பூ, இதை விரிச்சு பாரு. மல்லிகைப்பூ. ஒரு பறவை பேர் சொல்லு. புறா, அதை விரிச்சு பாரு. புறா. எப்படிங்க? அப்ப இதெல்லாம் கேட்டு டைமை பாஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ரொம்ப தூரம் பயணம் வந்திருக்கிறார் போல கிடக்கு. ரைட். பயணம் வந்த உடனேயே ஒரு ஆள் நம்மகிட்ட வருதுண்டா, அதுவும் ஒரு ஆம்பளை வருதுண்டா, என்னமோ மிஸ் பண்ணிட்டார். அதான் அர்த்தம். மிஸ் பண்ண அவர் இப்ப ஒன்னும் சொல்லல. அவர் உட்கார்ந்துக்கிறார், டோக்கன் எடுத்துட்டு உட்கார்ந்துக்கிறார். அவருக்கு குறி சாத்திரம் சொல்ல போறோம். அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் கட 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 கடன்னு 2-3 மோட்டர் பைக்கில் வராங்க. அவங்க குறி பார்க்க வரல, இவரை பார்க்க வராங்க. ஆஹா, வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன 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 அப்படி. ஆஹா, ரைட், பொறுமதியான ஒரு சாமான மிஸ் பண்ணிட்டார். ரைட். அவர்கிட்ட நீ ஸ்டார்ட். அவரை நம்பர் டோக்கன் அவதானிச்சுட்டு எல்லாம் அவதானி. ரைட், வாங்க சரிங்க. பார்க்கும் உடுப்பெல்லாம் பார்க்கும், புதுசா இருக்கு, ஆனா அசிங்கமா இருக்கு. அப்புறம் லாங் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 8. நீங்க நீண்ட பயணம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு பறவையோட பேசலுங்க. புறா. ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்தீங்க. அது உண்மையா இருந்தா, நாம சொன்னது உண்மையா இருந்தா கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்பாங்க. தொலைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவோம். உண்மையா தொலைச்சிட்டு வந்த அவசரப்பட்டு கிடைக்குமா கிடைக்காதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படியேப்பாங்க. அது உண்மை இல்லாட்டி டென்ஷனா இருப்பாங்க. அப்ப தொலைச்சிட்டு வந்ததை கண்டினியூ பண்ணுவோம் நாங்க. எப்படி? வாழ்க்கையில நிம்மதிய சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கண்டினியூ பண்ணுவோம். அப்ப எல்லாம் பொருந்தும். ஏதோ பிரச்சனை வந்தா தானே நம்ம கிட்ட வாரது. நல்ல ஜாலியா இருக்கிறோம், வாரா போர் அடிக்குது, குறி பாப்பா வந்துட்டு வருவானா, ரொம்ப போரா இருக்குது, ஒரு சாத்திரம் பார்த்துட்டு வருவானா, பிரச்சனை ஒன்று இருந்தா தான் நம்ம கிட்ட வருவான். அதனால நிம்மதிய சந்தோஷத்தை தொலைச்சு. அப்ப அவர் கேட்கிறார், கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். யாரு சொன்னா கிடைக்க மாட்டேன்? கிடைக்கும். 3 நாளைக்கு கிடைக்கும். அது களவு போயிருக்க, தொலைஞ்சு போயிருக்க, தொலைஞ்சு போயிருக்கு, களவு போகும். அது சும்மா சொல்றது. சில நேரம் பட்டா படும், படாட்டி பறக்கும். எங்க கிடக்கும்? ஒரு சதுரமான இடத்தில் இருக்கு. அனுப்பி விட்டான், காசை தந்துட்டு போய்க்கும். போனவன் சர்றண்டு வேகமா வாரான். வரும்போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அடிக்க வாரானா ஆதரிக்க வாரானா? அதனால பிள்ளைய விட்டு அவர் இல்லைன்னு சொல்ல வைப்பான். எங்க மௌலானா இருக்காராட்டு சந்தோஷமா இருக்கேன் வாங்க அப்படின்னு. இருக்கானா அவன் இல்ல, அவருக்கு மௌலானா இருக்கிற வாக்கு வாக்கு. ஒரு செண்டு போத்தல் கிஃப்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சதுரமான இடத்துல இருந்து என்னவா பகானத்தை பொண்டாட்டிக்கு செயின் ஒன்று வேண்டிக்கு. அந்த செயின் இஞ்ச போட்டி திலாவினா செயின் இல்லை. டவுட் வந்துச்சு, வந்த யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்களா.
நம்ம சொன்னோம் இல்லை சதுரமான இடத்துல இருக்கண்டு. சதுரமான இடம் நாம சொன்னது டபுள் மீனிங்ல, எங்க கிடந்தாலும் அது சதுரம் தான். ஒரு சதுரமான இடம் பண்ணோடனே அந்த கொண்டு வந்த பொட்டி சூக்கஸ் பெட்டி, இந்த பெட்டியெல்லாம் கவுட்டு கொட்டினாரு, சூக்கஸ் பெட்டிக்குள்ள இருந்து கீழே விழுந்துட்டு சாத்திரம் பலிச்சிச்சு. நமக்கு பம்பா இருந்த சண்டை நமக்கு கொண்டு வந்தது தான், நமக்கு மாலை அவனுக்கு. அப்ப இப்படி இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும். இப்படி குறி சாத்திரம் சொல்றவங்க அதை பயன்படுத்துறாங்க, நம்ம ஆட்கள் தெரியாம போய் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே இது ஒரு பாவமான காரியம், இஸ்லாம் தடுக்கு. இந்த மூட நம்பிக்கைக்குள்ள போய் ஈமானை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து நாசமாயிட்டு. அதுக்கு அடுத்து மந்திரிக்கிறத பொறுத்த வரைக்கும் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்ன நாங்க ஓதி பார்ப்போம், இப்போ ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க மந்திரங்களை எல்லாம் ஒருக்கா ஓதி காட்டுங்க, அதுல கேட்டுட்டு தான் சொல்ல முடியுங்கிறாங்க. அவரு ஓதி காட்டுறாரு, ஒவ்வொன்னா ஓதி காட்ட கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாராளமா ஓதுங்க, இதுல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வார்த்தை நடைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஓதுற மந்திரிக்கிறது எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வாசகமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வாசகம் இல்லைங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப நமக்கு தெரியணும்னா அது அர்த்தம் நமக்கு புரியணும். அர்த்தமே இல்லாம மந்திரம் ஓதக்கூடாது. சில மந்திரம் ஓதிட்டிப்பான், அந்த மந்திரம் ஓடுறவனுக்கும் தெரியாது என்னத்தை ஓடுறது. சுலாம் பிரகரம் கசுவர்ணம் சுவாய் சுப்பம்பான், என்னடா அது அர்த்தம் உனக்கு தெரியுமாடா? எரியறி திரி இறந்த பிரகாச சுவாய் சுப்பம்பான், என்னடா சொன்ன நீ? தமிழ ஓதுவான் மந்திரம், தமிழ ஓதுவான். அகத்தை கருத்து புலத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை வங்கடத்தினை வித்திரை என்னை அனுப்பினேன் பெருமான எல்லா சுவாய் சுப். என்னடா சொன்ன? தமிழ தான் சொன்னேன், ஒன்றும் தெரியாது. கண்ணூருக்கு தங்க பேர் என்ன? பாத்திமா. பிரமாண பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, ஏக மாதா பகுபிதா கருத்துருத்துராய பாத்திமா நம. என்ன சொன்னேன் நான்? இதெல்லாம் ஒரு காலத்துல பாடமாக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அர்த்தமே தெரியாது. அப்ப அர்த்தம் தெரிஞ்சு ஓதணும்னா என்ன அர்த்தம்? அரபுல இருக்கும் அல்ல தமிழ்ல இருக்கும், துவாவா இருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வாசமா இருக்கக்கூடும். அதையும் தண்ணீர் ஓதி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்ட முடியாது. அது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஒரு நபி தோழர் குடிக்கிற தண்ணியை ஊதுறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஊதாதீங்க. அவர் சொல்ல, தூசி இருக்குது யார் ரசூலுல்லாஹ், தூசியை கழிச்சு கொட்டி விடுங்க, குடிக்கிற தண்ணியில ஊதாதீங்கிறாங்க. அப்ப நான் குடிக்கிற தண்ணியை நானே ஊதக்கூடாது. நம்ம வாயில, நம்ம சுவாசத்துல, மூக்குல எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் இருக்கு, சின்ன சின்ன நுண்ணங்கிகள் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆபத்து இல்லை. நம்ம உமிழ் நீர்ல ஒரு சளியை மிதிக்கக்கூடாது, ஒரு ஆள் துப்பினத்தை மிதிக்கக்கூடாதுங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துப்புறது பாவம், மூடி விடுறது அதுக்கு பிராயச்சிட்டேங்கிறாங்க. துப்புறது பாவம், கப்பாரத்துவா தஃப்னுவா, அதுக்கு பரிகாரம் மூடி வைக்கிற அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? உமிழ் நீரை மிதிச்சா காச நோய் பரவும், அவன் நோய் பரவும் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்? வாய்க்குள்ள இருக்கிற அதே உமிழ் தான் வெளியில போகுது, இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நோய் இல்லை. வெளியில வந்தால் வெளியில் உள்ள பாக்டீரியாக்களோட தாக்கம் அடையும். இந்த வெளியில் இந்த காற்றுல சில நுண்ணங்கிகள் இருக்குது, உள்ளுக்கு இருக்கிறது வெளியில வந்தா அந்த நுண்ணங்கியோட தாக்கம் அடைந்து அது இப்ப எதிரியா மாறும். அதை திரும்ப நாம எடுத்தாலும் நமக்கு நோய் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவர் குடிக்கிற தண்ணியிலேயே ஊதனா வந்துட்டாங்க. குடிக்கும் போது அதுவும் சேர்ந்து உள்ளுக்கு போனா அது ஒரு விஷயம், வெளியில வந்து வெளியில உள்ள ஒரு நுண்ணங்கிகளோடு தாக்கம் அடையக்கூடாது. அப்ப நாம குடிக்கிறதுல நாமளே ஊத போடா என்றால், இன்னைக்கு தண்ணியை கொண்ட அசரத்திட்ட கொடுத்து கொஞ்சம் ஓதிக்கண்டா அவர் ஓதுவார். மந்திரிச்சு ஊதுறதுக்கு ஒரு முறை இருக்குது, சும்மா ஊதுறது. உமிழ்நீர் கலந்த காற்றோடு ஊதுறது தான் மந்திரிக்கிறது. அதுல கையை பிடிச்சா அது ஈரம் படும், அதுதான் மந்திரிக்கிற முறை. அப்ப அவன்கிட்ட கொடுத்து ஊதச்சேன்னா அவன் 3/4 கிளாஸை முழு கிளாஸ் ஆக்கி விட்டுருவான் ஊதி ஊதி. அதை கொண்டாந்து கொடுத்தா வருத்தம் சரியாயிடும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, வருத்தம் கூடும், அவன் நோயை பரப்புறான். சொல்லுவான், கொஞ்சம் குடிங்க, அப்ப உள்ளுக்கு கொஞ்சம் பாக்டீரியா நோய் கிருமியை அனுப்புங்க, முகத்தை கழுவுங்க, முகத்திலையும் கொஞ்சம் நோய் கிருமியை பரப்புங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கண்டா குடும்பத்தோட சாவுங்க. இன்னொரு அநியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை தந்தார்கள். நீ குடிக்கிற தண்ணியில நீயே ஊதாத அப்படி என்ற மார்க்கம் இந்த மார்க்கம். அசரத்து
இன்னொருத்தர் ஓதி குடிக்கிறது இல்ல, ஊதி பார்க்கிறது. உனக்கு ஊதுறது மந்திரிச்சு ஓதுறது இருக்கிறது. اللهم ربنا صلِّ بالبأس واشفي أنت شافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما. புகார்ல வர ஹதீஸ். ஓது, நோயாளி போனா நீ ஓது. நோவு உள்ள இடத்துல கையை வச்சு ஓத சொல்றான். அப்ப பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 தரம், அஊது பி இஸ்ஸத்திக வ கதரத்திக மின் ஷர்ரி அஜிது மா ஹாதிர் 7 தரம். அது நம்மளே நாம ஓதுறது, இன்னொருத்தருக்கு ஓதுறது. இப்படி ஓதுறது, நம்ம ஓதுறது, அடுத்தவங்களுக்கு ஓதுறது இருக்குது. ஓதி அதுல இதுல ஊதி கொடுக்கறது, தின்ன கொடுக்கறது எல்லாம் கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப கடுவத்தை எல்லாம் ஓதி கேட்காங்க. கடுவத்தையும் ஓதி அப்ளிகேஷன் போகாம எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு முதல்ல கொஞ்சம் ஓதி விடுங்க, போன உடனே செலக்ட் ஆகணுமா? அது 7 பண்ணா நான் ஏன் தான் அசரத்தாயிருக்கேன். நானும் ஒரு அப்ளிகேஷனை ஓதி போடக்கூடாது. சிந்திச்சு பார்க்க வேணாம். அப்ளிகேஷன்ல ஓதி சிலருக்கு ஓதி விட்டு செலக்ட், அவன் ரிசல்ட் நல்லா அதுக்கு செலக்ட், கடைசியில் அந்த மந்திரம் என்ன மந்திரம்டா ஒன்றை மாற்றிடா. அப்படி ஓடலண்டா எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு காட்டட்டும். அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ கடுவத்தையே ஓதி பார்க்கறான் இருக்கிறான், அதை இது தின்ன கொடுக்கறதெல்லாம் ஓதி பார்க்கறான். அப்ப அப்படி கிடையாது. மந்திரிக்கிறங்கிறது அர்த்தம் பிழை இல்லாமல் இருந்தால் துவாவாக இருப்பதுதான் மந்திரமே தவிர வேற எதுவுமே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட இந்த பேய் பிசாசின் நம்பிக்கைகள் சமூகத்தில் மெலிந்து காணப்படுகிறது. இதுக்கு காரணம், அதுக்கு முடிவு சொல்ல முடியாத நேரம் சாட்டி சொல்வதுதான் பேய் பிசாசு. முடிவு சொல்லணும். மனநோயை பற்றி தெரிஞ்சு வைங்க. நிறைய மனநோய்கள் இருக்குது. அந்த மனநோய்களை தான் நாங்கள் பேய்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சில மனநோய் ஓசிடி, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், இது நிறைய சமூகத்தில் இருக்குது. ஓசிடிங்கிறது, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ங்கிறது நிறைய சமூகத்தில் இருக்குது. ஆனால் அவங்க அதை நோயாக பார்க்கறது இல்லை. அந்த நோயோட சிம்டம்ஸ் என்னண்டா, கையை கழுவினா திரும்ப திரும்ப கழுவி தேய்க்கிறது. சிலர்கிட்ட இருக்குது, பள்ளியில் உதுச்செய்ய வருவான், இமாம் மிம்பர்ல ஏற தொடங்கும் போது தெப்ப துறப்பான், அவனை 2வது ரக்காத்துக்கு தான் வந்து சேருவான். அவன் அவ்வளோ நேரம் திரும்ப திரும்ப கழுவி எல்லாம் செஞ்சு காலை கழுவக்கொள்ள தலையை மசாஜ் செஞ்சா இல்லையான்ற ஒரு டவுட் வரும். எதுக்கு வம்பு, திரும்ப செய்வோம்னு திரும்ப கழுவான். இப்போ கொஞ்சம் பேர் இப்படி போய் நின்று தப்பி இருக்கான். அல்லாஹ் அவர் ருக்குவுக்கு வந்துடுவார். சரி அடுத்த ரக்காத்து காத்துக்க. அடுத்த ரக்காத்துக்கு வந்தோம்னா அல்லாஹ் கடைசியில தனியை தொழுதுட்டு போறதெல்லாம் இருக்கலாம். இது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். கதவை பூட்டினோடனே போய் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்தா திரும்ப லொக் சரியா விழுந்திக்கான்னு பார்க்கறது. தூங்குவான், கதவை சரியா பூட்டணுமான்னு டவுட் வரும். சில பொம்பளைங்க ஆட்டோ பிடிச்சி கெலியோக்கு போய் அங்கே வச்சு ஞாபகம் வரும், ஏண்டி கேஸ் அடுப்பை ஓ பண்ணினமா தெரியல, நீ தான் பண்ண, ஆட்டோவை திருப்பு, கெலியோ திரும்ப வரும், இங்கே வந்தால் ஓ பண்ணி தான் இருக்கும். இது ஓசிடின்னு சொல்றது. நிறைய பேருக்கு இது மனநோய் தெரியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. இப்படி சில மனநோய்களை அது நம்மளுக்கு தெரிகிறதில்லை. கிரௌண்டியசிட்டி எல்லாம் மனநோய் தெரிகிறதில்லை. எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. கிரௌண்டியசிட்டி என்னென்ன, கரையாடியை குந்திக்கிட்டு பெருசாக காய்ச்சிட்டு இருக்கிறது. எல்லாரும் இங்கே தான் இருப்போம், எல்லாரும் இங்கே தான் இருப்போம். நேற்று பார்லிமெண்ட்ல பயங்கர சண்டை பரவாயில்ல, என்னமோ பார்லிமெண்ட் கடவுளை நின்ற மாதிரி பயங்கர சண்டை. ரிஷாட் பதிதான் கதைச்சான், கதை பசிலுக்கு பயங்கர கதை. என்ன காய்ச்சாலும் கடும் கதை. அதை கேட்டுக்கிட்டு ஒரு பாட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஒருத்தன் இப்போ துப்போர் என்ற சத்தம் கேட்கும். அவர் சொல்லுவார், நாவலை பற்றி டவுன்ல வெடிச்சு. இவர் சார் இது அபுகிஸ்லாவ டவுன்ல இந்த சந்தியில் அப்படின்னு, இது இந்த கல்லுமலையில் அப்படி. எல்லாரும் இங்கதான் நிற்காங்க, அதை வழங்கிக்கணும். ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே 100% கன்ஃபார்மா சொல்றது. அப்ப இது நார்மல். அதுவே கொஞ்சம் அட்வான்ஸா போனா அது அப்நார்மல். கிரௌண்டியசிட்டி சொல்ல, ஜப்பான்ல இருக்கிற மகன் வந்து 3 லட்ச ரூபா காசு அனுப்பிக்கா வார நோம்புக்கு ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி அதை கொடுக்கும். கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பேர் லிஸ்ட்டை கொடுத்தோம். அவங்க காசு அனுப்பவும் இல்லை, சொல்லவும் இல்லை, சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அப்படி சொன்னா தான் அன்னைக்கு டீ ஏறும். அவனுக்கு காலையிலேயே வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை ட்ரௌசர் அப்படியே போட்டுக்கிட்டு போய் வெள்ளை பேட்டியையும் வெள்ளை சட்டையும் போட்டு போய் கடையில் ஒரு டீ வந்துட்டு வார போகிற ஆட்டோட்டிலும் நேற்று மகன் கனடாவில் இருந்து பேசினான். பாப்பா நீங்கள் பைக் கொண்டு வேணுங்கன்னா நான் சொன்னேன், நீ காசை வச்சு கூட எனக்கெல்லாம் அனுப்ப வேணான்னு நான் சொல்லிட்டு
உண்மையான நடந்தமா அவன் பாப்பாவுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை, நம்பவே தெரியாம உட்கார்ந்துருப்பான் அவன். இது கிரோட்டியை சுற்றி இதெல்லாம் தெரியாம இப்படி நிறைய உலகத்துல மனநோயாளர்கள் மனநோய் தெரியாம இருக்கிறாங்க. இப்படியான இந்த பிசாசி எனக்கு உருவம் தெரியுது, அண்ணா தெரியுது, என்ன தெரியுது, அண்ணா போகுது, என்ன எல்லாம் மனநோயில ஜின்னு வருதான் அப்படிமா, ஜின்னு வருது, பேய் வருது அப்படிமா, எல்லாம் மனநோயில உள்ளது. நேற்று ஒரு கேஸ் வந்துச்சு, ஒரு பிள்ளைக்கு சிலந்தி பூச்சி வரது, போனா சிலந்தி, பாத்ரூமுக்கு ஒண்ணா பாத்ரூமுக்கு சிலந்தி, பெட்ரூமுக்கு ஒண்ணா பெட்ரூமுக்கு சிலந்தி, சும்மா பிடிச்சிட்டு கத்து. ஏழவர் படிக்கிற பிள்ளை சிலந்தி தெரியுது, ஓடி வராங்க எடுத்துக்கிட்டு. நேற்று இலப்படக்கமையில் கொண்டு வராங்க, அங்க போய் பிள்ளைய பார்த்தோன்னே பிள்ளைக்கு விஷுவல் ஹலுசினேஷன் தொடங்கி ஸ்டார்ட் ஆரம்பம். உடனே கிள்ளிடலாம், ஹிப்னோட்டிசம் பண்ணி சரியா போச்சு. காரணம் என்ன? மாமா ஆக்சிடென்ட் பட்டி இடுப்பு இருக்கிற வழக்கம் இல்லாம போச்சு. மாமாண்டா இவளை விட 2-3 வருஷம் மூத்தவர் தான், சின்னதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினவர். ஆக்சிடென்ட் பட்டு போச்சு, அந்த டென்ஷன் தாங்க முடியல. அதான் இளவரக்கம், அந்த இளவரக்கத்தோட டென்ஷன், அதுல விளக்கம் அப்படியே இவங்களுக்கு தாங்க இல்லாம போய் நித்திரை இல்லாம போகுது. நித்திரை இல்லாம போனா ஹலுசினேஷன் சாதாரணமா ஏற்படும், உருவம் தெரியும். அப்ப சிலந்தி பூச்சி ஓடி வருது, விளைவா காலை தூக்குறான், சிலந்தி பூச்சி அவகண்ணுக்கு சிலந்தி பூச்சி தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்ப இவங்க என்ன நினைக்கிற, சைத்தாங்கோர ஹசரத்து நீ அதோட பணக்காரன் ஆயிடுவார், ஹசரத்து சிலந்தி பூச்சனோ இது பயங்கர ஜின்னம்பர் அவர். இப்படியான நிலைமையெல்லாம் இருக்குது. அதனால இப்படியான விஷயங்களை நாங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அது மருந்து எடுக்க வேண்டிய இடத்துல மருந்து எடுத்து, கவுன்சிலிங் செய்யற இடத்துல கவுன்சிலிங் செய்யணும். என்னதான் இருந்தாலும் மூட நம்பிக்கையை நாங்க நம்பக்கூடாது, ஈமானை இழந்துடக்கூடாது. அப்படித்தான் ஒரு அதிசயம் நடக்கட்டுமே, கடைசியா நான் சொல்றேன், அப்படித்தான் ஒரு அதிசயம் நடக்கட்டுமே. அப்படி நடந்தா கூட நாங்க என்ன செய்யக்கூடாது, ஈமானை இழந்துடக்கூடாது. தஜ்ஜால் வருவான்ல, அதிசயம் தான் காட்டுவான், அதுக்கு நம்ம இப்பவே தயாரா இருக்கணும். தஜ்ஜால் வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் மழை பொழியும். ஐயோ அதிசயம் இருக்கே, அவனியாந்துட்டு வரடா, ஏடா போடா நீ காவிடான்னு சொல்லணும். அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அவன் பூமியை பார்த்து முளைத்துடனா முளைக்கும். ஐயோ அற்புதம் காட்டிட்டானே, நீ மகானு, நீ தான்டா சேகம் அப்படின்ட்டு வர்றதா. அவன் அற்புதம் காட்டுவான், அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து போட்டு நீ காவிடா அப்படின்னு சொல்றதுக்கு நாம தயாரா இருக்கணும். அப்படி என்றால் இப்போ உள்ள சில அதிசயங்களையும் பார்த்துட்டு இது இஸ்லாத்துல இல்லாதது, அதை நான் செய்ய மாட்டேன், செத்தாலும் ஜாவனே தவிர ஷிர்க்கு வைக்க மாட்டேன் உறுதியா இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானில் உறுதியாக வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.